ரைட். ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், நாங்கள் வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். ஓகேண்டா, கிளாஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். சரியா? ரைட். ஓகேண்டா பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், ஆஹ், எங்களோட சிலபஸில் இருக்கிற ஒரு புது சாப்டருக்கு தான் நாங்கள் போக போகிறோம். என்ன ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜில் வந்து நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். புது சாப்டருக்கு தான் நாங்கள் போக போகிறோம். என்ன பாடத்துக்குன்னு சொல்லி சொன்னால், ஸ்ட்ரெயிட் லைன் என்ற பாடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். சரியா? அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க என்ன பார்த்தோம்னா, வகையீடு வந்து நாங்க பார்த்துட்டோம். என்ன வகையீடு வந்து ஆல்ரெடி வந்து நாங்க பார்த்துட்டோம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்விகளுக்கு மேல நாங்க செய்துட்டோம். ஆனால் இதை விட மிச்ச மிச்ச கேள்விகள் எல்லாம் நாங்க செய்து பார்ப்போம். அது நாங்க பார்த்துக்கொள்வோம். அது ஒரு செக்ஷன் வந்திருக்க போகுது. நாங்க இப்ப என்னென்ன எங்களோட சிலபஸை வந்து கவர் பண்ணணும்ன்றதுக்காக வந்து நாங்க இப்ப என்னத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் என்றால், எங்களோட ஸ்ட்ரெயிட் லைன் என்ற பாடத்தை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ள போறோம். சரியா? ரைட். ஓகே. ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் என்றால், எங்களோட பியோமேட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட செகண்ட் பார்ட்டில் வந்து பிள்ளைகள் ஒரு தனிக்கேள்வியா வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஒரு செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தனிக்கேள்வியாக உங்களுக்கு வரப்போகுது. செகண்ட் பார்ட்டில் தனிக்கேள்வியா வரப்போற அதே நேரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 10 கேள்வியில ஒரு கேள்வியா வந்து உங்களுக்கு எங்களோட ஸ்ட்ரெயிட் லைன் என்ற பாடம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதாவது நேர்கோடு என்ற பாடம் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு கேள்வியாகவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு கேள்வியாகவும் வரப்போகுது. எங்களோட செகண்ட் பார்ட்டில் வந்து பிள்ளைகள் எப்படி கேள்வி வரும்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட சேர்த்து பிள்ளைகள் சர்க்கிள்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று வரப்போகுது. அதாவது நேர்கோடுன்ற பாடத்தோட சேர்த்து வட்டம் சொல்லி ஒரு பாடம் ஒன்று இருக்க போகுது. அந்த ட்ரெண்டின்டையும் கம்பைனா தான் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், எங்களோட செகண்ட் பார்ட்ல இருக்கிற கேள்வி வந்து அமைய போகுது. ரைட். ஓகே, விளங்குதா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து ஒரு தனி கேள்வி ஒன்று வரும். அதாவது அந்த 10 கேள்வியில ஒரு கேள்வியா வரப்போகுது. அதே நேரம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும், பகுதி 2 பொறுத்த வரைக்கும் ஒரு தனிக்கேள்வியா வந்து வரப்போகுது. அந்த தனிக்கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரெயிட் லைன் என்ற பாடமும் சர்க்கிள் என்ற பாடமும் வந்து கம்பைனா வரப்போகுது, சேர்த்து வரப்போகுது. விளங்குதா? அப்ப அந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வடிவா நீங்க படிச்சு கொண்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து ஒரு தனிக்கேள்வி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது சர்க்கிள் என்ற பாடத்தையும் ஸ்ட்ரெயிட் லைன் என்ற பாடத்தையும் நீங்க சரியான முறையில படிச்சு வச்சிருப்பீங்களாக இருந்தா தான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு தனிக்கேள்வி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பிள்ளைகள் பாடத்துல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? பாடத்துல வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுல நாங்க என்ன பார்ப்போம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் தியரி வந்து பிள்ளைகள் நாங்க பார்ப்போம். சரியா? இதுல வந்து முழுக்க முழுக்க தியரிகள் கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள். அந்த தியரியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டோம்னு சொல்லி சொன்னால், பிறகு வந்து அங்கால கொஞ்சம் கேள்விகள் வந்து நாங்கள் செய்து பார்த்து விட்டோம்னு சொல்லி சொன்னாலே இந்த பாடம் வந்து முடியும். ஆனா இந்த பாடம் வந்து பிள்ளைகள் படிக்கல உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள், ஜியோமெட்ரி ரீதியான நாலேஜ் வந்து பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும். ஜியோமெட்ரி விளங்குதா? அதாவது நீங்க ஓஎல் எல்லாம் படிச்சிருவீங்களா? இந்த ஜியோமெட்ரி ரீதியான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த நாலேஜை தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களோட நேர்கோடுகள் மற்றும் வட்டங்கள் என்ற பாடங்கள்ல வந்து நாங்கள் பெரும்பாலும் வந்து பாவிச்சு கொள்வோம். அது சில சில இடங்கள்ல பிள்ளைகள் நாங்கள் அந்த ஜியோமெட்ரியை பார்த்து கொள்றோம். அதே நேரம் சில இடங்கள்ல அந்த தீரங்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்து கொள்வோம் என்றால் பார்த்து கொள்வோம். தீரங்களை தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பேஸ் பண்ணி பார்த்து கொள்வோம். ரைட். ஓகேயா? நீங்க பயப்படவே தேவையில்லை பிள்ளைகள், பயப்படவே தேவையில்லை. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் தியரியையும் பார்த்துட்டு கேள்விகளையும் செய்து கொண்டு போவோம். அதே நேரம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் எல்லாம் நாங்கள் செய்வோம். அப்படி செய்து கொண்டு போய்க்கல உங்களுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் வந்து உள்ளடங்குற மாதிரி தான் பிள்ளைகள் எங்களோட பாடம் வந்து போய் கொண்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருப்போம். சரியா? ஓகே. அதுக்கு முன்ன பிள்ளைகள், எங்களோட தமிழ் மீடியக்காரர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு டியூட் வந்த பிள்ளைகள் நான் இன்றைக்கு இல்ல நாளைக்கு வந்து நான் சென்ட் பண்ணி கொள்வேன். அதே நேரம் எங்களோட இங்கிலீஷ் மீடியக்காரருக்கும் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு இல்லாட்டி அடுத்த கிளாஸுக்கு முன்னதா வந்து பிள்ளைகள் உங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கிளாஸ் நான் நினைக்கிறேன் எப்படியும் செவ்வாய்க்கிழமை நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த செவ்வாய்க்கிழமைக்கு முன்னதாக வந்து இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு வந்து அந்த டியூட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். சரியா? தமிழ் மீடியக்காரருக்கு வந்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த கிளாஸ் முடிய விட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை நான் சென்ட் பண்ணி கொள்ளுவேன். அதே நேரம் இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு வந்து அடுத்த கிளாஸுக்கு முன்னதாக வந்து சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஓகே. ஓகே. இதுல வந்து என்னென்னா கொஞ்சம் டேர்ம்ஸ்கள் வந்து இப்ப இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டேர்ம்ஸ்கள் இருக்குது. அந்த டேர்ம்ஸ்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இலகுவா வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போய்கொண்டு இருக்கலாம். சரிதானே?
எங்களுக்கு என்ன இங்க முக்கியம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் தியரியல் இருக்கு பிள்ளைகள். அந்த தியரியை வந்து நாங்க கவனமா நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னாலே இலகுவா வந்து கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே. அதாவது உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல தனி ஒரு கேள்வியா வரப்போகுது. அப்ப நீங்க வடிவா நீங்க விளங்கி வச்சிருக்கணும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க செகண்ட் பார்ட்ல என்னென்ன கேள்விகள் செய்யக்கூடிய படிச்சு வச்சிருக்கீங்க. பியோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னோமெட்ரி பிள்ளைகள் நீங்க படிச்சிட்டீங்க. ஓமா இல்லையா? ட்ரிக்னோமெட்ரி படிச்சாச்சு. அதே மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அண்ட் ரிமைண்டர் தியரம் பிள்ளைகள் நீங்க படிச்சிருப்பேன். அதாவது இருபடி சமன்பாடுகள் மற்றும் மீதி தேட்ட கேள்விகள் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. அப்போ ஒரு 2 கேள்வி உங்களுக்கு பெரிய கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நாங்கள் வகையீடும் படிச்சிட்டோம். அப்ப வகையீடு படிச்சால் வகையீட்டின் பிரயோகம் படிச்சா பிள்ளைகள் இன்னொரு கேள்வி வந்து உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப 3 கேள்வி பிள்ளைகள் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இப்ப நேர்கோடு என்ற பாடம் படிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 4 பெரிய கேள்வி வந்த பிள்ளைகள் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எங்களுக்கு 7 கேள்வி வரப்போகுது. என்ன செகண்ட் பார்ட்ல 7 கேள்வி வரப்போகுது. அந்த 7 கேள்வியில 4 கேள்விகள் வந்து உங்களால செய்யக்கூடிய மாதிரி வரும். நாங்கள் இந்த பாடத்தை படிச்சு முடிச்ச உடனே விளங்குது. அதாவது இந்த பாடத்தோட சர்க்கிள் என்ற பாடமும் படிப்போம். அந்த பாடமும் படிச்சு முடிச்ச உடனே உங்களால 4 கேள்விகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் நாங்கள் அப்ளைடுக்கும் பிள்ளைகள் அதே மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஏன்னா அப்ளைடுலேயும் பிள்ளைகள் நீங்கள் வேக நேர வரைவு மற்றது சார்புகம் எல்லாம் நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்ன படிச்சு முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி காவிகள் மற்றது ஒருதள விசைகள் எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பீங்க. என்ன நாங்கள் எங்கட கிளாஸ்ல வந்து படிக்கல. ஆனா நீங்க வேற வேற கிளாஸ்ல வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி அதுல அந்த இதுல வந்து டவுட் இருக்கிறார்கள் வந்து பிள்ளைகள் எங்கட 28 பேட்சோட வந்து பிள்ளைகள் நீங்க ஜாயின் ஆகி கொண்டீங்க என்றால் அந்த பாடம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகி கொள்ளும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நாங்க அடுத்தது அதாவது எங்க சார்பகம் முடிய விட்டு எங்க நியூட்டனின் இயக்க விதிகள் என்ற பாடம் வந்து படிச்சு கொள்வோம். அதாவது நியூட்டன் இயக்க விதிகள். அப்ப அதையும் படிச்சு கொண்டு வந்தா பிள்ளைகள் உங்களுக்கு 3 கேள்விகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் பிள்ளைகள் எங்கட 7 கேள்வியில பிள்ளைகள் பியூர்ல வந்து ஒரு 4 கேள்வியை இப்ப போக்கஸ் பண்றோம். அதே மாதிரி அப்ளைட்ல வந்து ஒரு 3 கேள்வியை போக்கஸ் பண்றோம். ரைட்டா? அப்ப அந்த 3 கேள்வியும் இந்த 4 கேள்வியும் பெறலா வந்து இப்ப போய் கொண்டிருக்க போகுது. அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட டேர்ம் எக்ஸாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஜூலை ஸ்டார்ட்ல வருமானு நினைக்கிறேன். ஜூலை ஸ்டார்ட்ல வருமானு நினைக்கிறேன். அதுக்கு முன்னதா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதாவது டேர்ம் எக்ஸாம் பேப்பர் ஒன்று பிள்ளைகள் சென்ட் பண்ணுவேன். அந்த பேப்பரை நீங்கள் செய்து போட்டு அதுக்குரிய டிஸ்கஷன் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு 2-3 கிளாஸ்ல வந்து பிள்ளைகள் உங்களுக்கு நடக்கும். சரியா? அப்ப அதையும் வந்து பிள்ளைகள் நீங்க பார்த்துக்கொண்டீங்க என்றால் உங்களுக்கு நீங்க அடுத்த முறை டேர்ம் எக்ஸாம் செய்யல பிள்ளைகள் உங்களுக்கு கூடுதலான மார்க்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப எல்லாரும் பிள்ளைகள் மினிமம் 70க்கு மேல வந்து மார்க்ஸ் எடுப்போம். அதுதான் எங்கட டேக் வந்து இருக்க போகுது. ரைட்டா? ஓகே. அதுதான் பிள்ளைகள் சின்ன சமரி மாதிரி இருக்க போகுது. ஓகேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கட பாடத்துக்கு வந்து போய்கொள்வோம். சரியா? பாடத்துக்கு போய்கொள்வோம். சோ ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லி ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஓகேன்னு சொல்லி சொன்னா ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லி ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. நேர்கோடுகள் என்ற பாடத்தை வந்து நாங்கள் படிக்க போறோம். சரியா? நேர்கோடு என்ற பாடத்தை வந்து நாங்கள் படிக்க போறோம். சரியா? ஓகே. இதுல பிள்ளைகள் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பிள்ளைகள் கொஞ்சம் தியரியல் இருக்கு பிள்ளைகள். அந்த தியரியை வந்து நீங்க சரியா வழங்கி கொண்டு சொன்னால் கேள்விகள் வந்து இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஓகே. ரைட். முதலாவது தியரி பார்க்க போறோம் பிள்ளைகள். முதலாவது தியரி பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் முதலாவது தியரி எங்களை தெரியணும் பிள்ளைகள். ஒரு நேர்கோடுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஒரு நேர்கோடுன்னு சொல்லி சொன்னால் ஒரு நேர்கோட்டுக்குரிய சமன்பாட்டை வந்து நாங்கள் என்ன எழுதுறாங்க என்றால் ஒரு நேர்கோட்டுக்குரிய சமன்பாட்டை நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம் என்றால் y is equal to mx c ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? y is equal to mx c ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதிக்கல எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நாங்கள் OLA படிச்ச விஷயங்கள்லாம் பார்க்கல. இந்த சி என்றவர் எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது என்றால் வெட்டு துண்டாக இருக்க போகுது. சி என்றவர் வெட்டு துண்டாக இருக்க போகுது. அதே நேரம் எம் என்றவர் என்னவாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் படித்திறனாக இருக்க போகுது. எம் என்றவர் படித்திறனாக இருக்க போறார். அதே நேரம் எக்ஸ் என்றவர் ஒரு மாறங்கணியமாக இருக்க போகுது. அதே நேரம் y என்றவரும் வந்து எக்ஸ் மாற y என்ற பெருமானம் வந்து மாறிக்கொண்டு இருக்க போகுது. ஓமா இல்லையா? ஓ. அப்ப எங்களுக்கு பொதுவான ஒரு சமன்பாடுன்னு சொன்னால் ஒரு நேர்கோட்டின் பொதுவான சமன்பாடுன்னு சொல்லி சொன்னால் எங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் y சமன் mx c ன்னு சொல்லி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? ஓகேயா? ஓகே இருக்கட்டும். இப்ப என்ன பார்க்க போறோம் என்றால் ஒரு 2 ஆள் சரியா? ஒரு 2 ஆள்கூறுகள் இருக்கேக்கல 2 கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு இருக்கேக்க பிள்ளைகள் 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கேக்கல என்றால் ஒரு புள்ளியை நான் வச்சுக்கொள்றேன். ஒரு A என்ற புள்ளின்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். இன்னொரு புள்ளிய ஒரு B என்ற புள்ளின்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். இன்னொரு
புள்ளிய பி என்ற புள்ளின்னு சொல்லி வச்சுக்கொண்டால் இந்த ஏ என்ற புள்ளிக்குரிய கோஆர்டினேட் சம்பந்த பிள்ளைகள் நீங்க வச்சுக்கொள்ளலாம். அதாவது ஆள்கூற நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஒரு x1, y1 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். അതിന്റെ ആൾക്കൂറ பிள்ளைகள் x1, y1 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் எங்கட பி என்ற புள்ளியை கருதி கண்டால் பி கோஆர்டினேட்ஸ் ஆள்கூறு நாங்க வச்சுக்கொள்ளலாம் x2, y2 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். x2, y2 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். x2, y2 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். அப்படி வைக்க பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டு புள்ளிகளின் ஆள்கூறுகள் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாலும் ரெண்டு புள்ளிகளின் ஆள்கூறுகள் தெரியும்னு சொல்லி சொன்னால் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரம் அப்ப ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரம் என்னவாக இருக்க போகுது இந்த ஏபி என்ற நீளத்தால தரப்பட போகுது. அப்ப ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான நீளம் ஏபி என்றது இப்ப என்னத்தால தரப்படலாம் என்றாலாம் வர்க்கமூலத்துக்குள்ள எக்ஸ் ஆள்கூறுகள வித்தியாசத்தின் வர்க்கம் சக y ஆள்கூறுகள வித்தியாசத்தின் வர்க்கத்தால வந்து போட்டு கொள்ளலாம். விளங்குதா? அவ எக்ஸ் ஆள்கூறுகள வித்தியாசத்தின் வர்க்கம் என்ன வரப்போகுது இங்க பாத்தீங்கன்னா x1 இருக்க போகுது இங்க x2 இருக்கிறபடியால எங்கட எக்ஸ் ஆள்கூறுகள் வித்தியாசம் என்ன வரப்போகுது x1 மைனஸ் x2 சொல்லி வரப்போகுது. ஆகவே இவர் தான் எக்ஸ் ஆள்கூறுகள வித்தியாசம். அவருக்கு என்ன எடுக்க போறோம் ஒரு வர்க்கம் எடுக்க போறோம் போட்டுக்கொள்ளலாம். அது சக y ஆள்கூறுகள வித்தியாசத்தின் வர்க்கம். அப்போ y ஆள்கூறுன்னு பாக்க பிள்ளைகள் இங்க y1 இருக்க போகுது இங்க y2 இருக்க போகுது. ஆகவே y ஆள்கூறுகள வித்தியாசம் இப்ப என்ன வரப்போகுது y1 மைனஸ் y2 முழுவதின் வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? ஆகவே ஒரு ரெண்டு ஆள்கூறுகள் உங்களுக்கு தெரிகிற பட்சத்துல அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரத்தை வந்து உங்களுக்கு என்ன நிலைக்கொள்ளலாம் என்றால் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் சக y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கத்துக்கு நாங்கள் என்ன எடுத்து விட்டோம் என்றால் ஓகே ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் ஓகே இவர் தான் என்னமாக இருக்க போற எங்கட நேர்கோட்டுக்குரிய நீளமாக இருக்க போகுது. விளங்குதா? இது வந்து முக்கியமான தொடர்பு. நாங்க கேள்விகளை வந்து அடிக்கடி நாங்க பயன்படுத்தி கொள்வோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இவரை வந்து ஒருக்கா டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். சரியா? டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். நான் இந்த இடத்துல நேர்கோடுக்கு ரேக்கில கொஞ்சம் சுத்தி பித்தி போகலாம் இல்லைகள் நீங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க வந்து சரியான ஒரு ரூலரை நீங்க பயன்படுத்தி கீறி கொள்ளணும். சரிதானே? ஓகே. அப்ப நாங்க பார்க்கல இப்ப வைக்க போறோம் பாருங்க. ஒரு எக்ஸ் அச்சை நாங்க குறிச்சாச்சு பிள்ளைகள், ஒய் அச்சை வந்து நாங்க குறிச்சாச்சு. எங்களுக்கு ஒரு ஏ என்ற புள்ளி இருக்க போது என்ன ஏ என்ற புள்ளி இருக்க போது இவர் தான் நாங்கள் ஏ என்ற புள்ளி என்று வச்சுனாங்க என்றால் இந்த ஏ என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு நாங்கள் இப்ப என்ன வச்சுனாங்க என்றால் x1, y1 சொல்லி வச்சுனாங்க குறிச்சாச்சு. அதே நேரம் இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இவர் வந்து ஒரு பி என்ற புள்ளி என்று வச்சோம் என்றால் பி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறை நாங்கள் இப்ப வச்சுக்கொள்ளலாம் என்னண்டு x2, y2 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். x2, y2 சொல்லி வச்சுக்கொள்ளலாம். அதாவது இவருக்குரிய ப்ரூஃபை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இப்ப பார்க்க போறோம். இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டவன் என்றால் ஏபிக்கு இடையிலான நீளம் அப்ப ரெண்டு ஆள்கூறுகள் தெரியல அந்த ரெண்டு ஆள்கூறுகளுக்கும் இடையிலான நீளம் தான் எங்களுக்கு கேட்கிறாங்க. ஆகவே இந்த ஏபியை நாங்கள் நீட்டி விட்டோம் என்றால் ஓகேயா இல்லையா? நீட்டி விட்டோம் என்றால் ஓகே. இவருக்கான நீளத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் இப்ப காண போறோம். என்னென்னு காண்றான்னு பார்ப்போம். அதாவது இந்த ஏபிக்குரிய நீளத்தை காணிக்க நாங்க ஒரு வேலை செய்யலாம். இதுல இருந்து ஒரு செங்கு தொண்டை அடிச்சு கொள்ளலாம். இவரில இருந்து ஒரு செங்கு தொண்டை அடிச்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னால் இவரில இருந்து ஒரு செங்கு தொண்டை அடிச்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற புள்ளியை வந்து நான் ஒரு சின்னு சொல்லி வச்சேன் இப்ப எங்களால எங்கட பிசி என்ற நீளத்தையும் எங்கட ஏசி என்ற நீளத்தையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. பிசி என்ற நீளத்தையும் ஏசி என்ற நீளத்தையும் வந்து எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னு காணலாம்? எங்களுக்கு தெரியும் எங்கட பிசி என்ற நீளம் வந்து என்னத்தால தரப்பட போகுது என்றால் நீங்க பாருங்க இவரை ஒரு டொட்டர் லைன்ல நான் போட்டு விட்டேன் என்றால் ஒரு டொட்டர் லைன்ல போட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த பி என்ற புள்ளியை பாத்தீங்கன்னா x2, y2 சொல்லி சொல்லிக்கல எங்கட y ஆள்கூறு இப்ப என்னவாக இருக்க போறார் என்றால் y2 ஆக இருக்க போறார். ஆகவே இவ்வளவு நீளம் என்னன்னு வரப்போகுது y2 சொல்லி வரப்போகுது. அதே நேரம் எங்கட ஏ என்ற புள்ளியை பாத்தீங்கன்னா ஏ என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு என்னன்னு வரப்போகுது என்றால் x1, y1 என்று வரைக்கும் இல்ல இந்த இடத்துல y ஆள்கூறு என்னன்னு வரப்போகுது y1 சொல்லி வாரபடியால இந்த ஆள்கூறு என்னன்னு வரப்போகுது y1 சொல்லி வரப்போகுது. ஆகவே இப்ப எங்கட பிசிக்குரிய நீளத்தை வந்து நாங்கள் இப்ப காணலாமா காணலாதா? காணலாம். எங்கட பிசிக்குரிய நீளம் வந்து என்ன தரப்பட போகுது இந்த y2 என்ற நீளத்தில இருந்து y1 என்ற நீளத்தை கழிச்சு விட வர்றான் எங்கட பிசி என்ற நீளமாக இருக்க போகுது. போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இதே மாதிரி ஏசி என்ற நீளத்தை காணலாம். இப்ப இந்த ஏசி என்ற நீளத்தை கண்டமென்றால் இந்த ஏயில இருந்து நாங்கள் இப்ப நீட்டிக் கொள்வோம். ஏயில இருந்து நீட்டிக் கொண்டோம்னு சொல்லி சொன்னால்
எங்களுக்கு தெரியும் இந்த பி என்ற புள்ளியை கருதினீங்க என்றால் பி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆல் கூறு எக்ஸ் டூ ஆக இருக்கிறபடியால இவரை இப்படியே நீட்டி கொண்டு வர இந்த எக்ஸ் ஆல் கூறு இப்ப என்ன வரப்போகுது எக்ஸ் டூன்னு சொல்லி வரப்போகுது. அதே நேரம் இந்த ஏ என்றவருக்குரிய ஏ என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆல் கூறு வந்து எக்ஸ் ஒன் ஆக இருக்கிறபடியால இந்த ஏ என்ற புள்ளியில இருந்து ஒரு டொட்டல் லைனை நீட்டி கொண்டு வரைக்கில்ல வார இந்த புள்ளி இப்ப உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது ஒரு எக்ஸ் ஒன் ஆக இருக்க போகுது. அப்ப போட்டிங்க என்றால் இப்ப உங்களுக்கு இந்த ஏசி நீளத்தை காணலாம். இந்த ஏசிக்குரிய நீளம் வந்து இப்ப என்ன தரப்பட போகுது நீளம் எக்ஸ் டூவில இருந்து இந்த எக்ஸ் ஒன் என்ற நீளத்தை கழிக்க வரவர் தான் ஏசியாக இருக்க போறார். என்ன போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டீங்க என்றால் உங்களுக்கு வரப்போறவர் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சொல்லி வரப்போகுது. போட்டீங்க என்றால் எங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு செங்கோண முக்கோணின்னு சொல்லி நாங்க பார்த்துனாங்க ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்க போகுது. அப்ப செங்கோண முக்கோணியாக இருக்கல இந்த செங்கோண முக்கோணிக்கு அதாவது ஏபிசி என்றவர் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல முக்கோணம் ஏபிசியை கருதினம் என்றால் இவர் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கல எங்களுக்கு கேட்ட கேள்வி ஏபிக்குரிய நீளம் தான் கேள்வி. அப்ப ஏபியின் நீளம் காணணும் என்றால் நாங்கள் என்னத்தை பயன்படுத்தி விட்டோம் என்றால் ஓகே பைதகராஸ் தேற்றத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். பைதகராஸ் தேற்றத்தின்படி எழுதி கொள்ளலாம். பைதகராஸ் தேற்றத்தின்படி எழுதினம் என்றால் எங்க செம்பக்கத்தின் வர்க்கம் அதாவது ஏபியின் வர்க்கம் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது ஏசியின் வர்க்கம் சக பிசியின் வர்க்கமாக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏபியின் வர்க்கம் இப்ப என்னன்னு வரப்போகுது ஏசியின் வர்க்கம் சக பிசியின் வர்க்கம் என்றபடியால இந்த ஏசிக்கு பயிலாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். என்னென்ன போட்டுக்கொள்ளலாம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்ன போட்டுக்கொள்ளலாம். எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்ன போட்டோம் என்றால் ஏசியின் பெருமானம் வந்துச்சு. ஆனால் அவருக்கு என்ன இருக்க போகுது ஒரு வர்க்கம் இருக்கிறபடியால எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் முழுவதின் வர்க்கம் சொல்லி வரப்போது போட்டுக்கொள்ளலாம். அது சக பிசியின் வர்க்கம். அப்ப பிசியின் வர்க்கம் பிசியின் நீளம் தெரியும் y2 மைனஸ் y1 என்று வரபடியால y2 மைனஸ் y1 போட்டுக்கொள்ளலாம். இப்ப அவருக்கு வர்க்கம் இருக்கிறபடியால இந்த இடத்துல வர்க்கத்தை போட்டுக்கொள்ளலாம். ஆனா எங்களுக்கு கேட்கிற கேள்வி ஏபியின் நீளம் தான் எங்களுக்கு கேட்கிறான். அப்ப ஒரு வேலை செய்யலாம் ஏபியின் நீளம் காணணும் என்றால் ஏபியின் நீளத்தை காணணும் என்றால் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வர்க்கம் இருக்குது. அப்ப ஏபிக்கு வர்க்கம் இருக்கு. அப்ப வர்க்கத்தை இல்லா பண்ணிக்க நாங்க என்ன செய்யணும் ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுக்கல ஏபிக்கு நாங்க வர்க்க மூலம் எடுக்க வர்க்க மூலம் மட்டும் படிக்கல ஏபியா போயிடும். நாங்கள் ஆர்ஹெச் சைடுல வர்க்க மூலம் எடுக்கல உங்களுக்கு வரப்போறவர் வர்க்க மூலத்துக்கு இல்ல எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் முழுவதின் வர்க்கம் சொல்லி வரப்போ. அது சக y2 மைனஸ் y1 முழுவதின் வர்க்கம் சொல்லி வரப்போது போட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்கள் மாறி போடலாம். வர்க்கத்துக்குள்ள இருக்கிறபடியால இவரை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் போட்டா என்ன எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் சொல்லி போட்டா என்ன ஒரே விஷயம் தான். அதே மாதிரி எங்க வர்க்கம் இருக்கிறபடியால y2 மைனஸ் y1 போட்டா என்ன y1 மைனஸ் y2 சொல்லி போட்டா என்ன எல்லாமே ஒரே விஷயம் தான். அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது ரெண்டு ஆள்கூறுகள் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த ஆள்கூறுகளுக்கு இடையிலான நீளத்தை வந்து நாங்கள் என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் என்றால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் சக y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் சொல்லி போட்டுக்கொள்ளலாம். விளங்குதா? அப்ப இதுதான் எங்களுக்குரிய முதலாவது தியரியாக இருக்க போகுது. ரைட் ஓகேயா ஓகேன்னு சொல்லி சொன்னால் இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேன்னு சொல்லி சொன்னால் இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேன்னு சொல்லி சொன்னால் இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா பிள்ளைகள் எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றா போட்டுக்கொள்ளுங்க. எழுதிட்டு மெசேஜ் ஒன்றா போட்டுக்கொள்ளுங்க. இதுல பிள்ளைகள் ஏதாவது டவுட் இருக்குமெண்டா பிள்ளைகள் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குமெண்டா கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிள்ளைகள். சோ இந்த தியரியை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போங்க. சரியா? எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிள்ளைகள். சோ அது இருக்கா டீப்பா இருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்குமெண்டா பிள்ளைகள் நீங்க கேட்டுக்கொள்ளாம டவுட் இருக்குமெண்டா கேட்டுக்கொள்ளலாம். சரியா? ஓகே என்றால் எழுதிட்டு அடுத்த இதுக்கு வாங்குவேன். எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்கொள்ளலாம். அதுக்கு முன்னோ பிள்ளைகள் ஒரு தம்சப் அடையாளம் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கிட்டதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு தம்சப் அடையாளம் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம்.
இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கிட்டு என்றால் ஒரு தம்ஸ் அப் அடையாளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கிட்டு என்ற பிள்ளைகள் ஒரு தம்ஸ் அப் அடையாளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் வந்து பிள்ளைகள் இருக்கணும். எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஏதாவது டவுட் ஏதுன்னு இருக்குமெண்டா பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளலாம். அதர்வைஸ் நீங்க எல்லாரும் வந்து மெசேஜ் போட்டுக்கொள்ளணும். சரிதானே? ஓகேண்டா பிள்ளைகள் ஒரு மெசேஜோட போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த தியரியை வந்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த தியரியை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகேண்டா பிள்ளைகள் எழுதிட்டு ஒரு மெசேஜோட போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த செக்ஷனுக்கு போய்க்கொள்வோம். அடுத்த தியரத்துக்கு வந்து போய்க்கொள்வோம். சரியா? அடுத்த தியரத்துக்கு போய்க்கொள்வோம். ரைட். ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள் அடுத்த தியரத்துக்கு வந்து நாங்க போய்க்கொள்வோம். அடுத்த தியரத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு சின்ன கேள்வி ஒன்றை பார்த்துட்டு போவோம். சின்ன கேள்வி ஒன்றை பார்த்துக்கொள்வோம். கேள்வியை எழுதிக்கொள்ளுங்க. கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. ஏ என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு வந்து 2,3 இருக்க போகுது. ஏ என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு 2,3 இருக்க போகுது. பி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் -1,4 இருக்க போதாம -1,4 இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னென்றால் எங்களோட ஏபி என்றவருக்குரிய நீளம் என்னன்றது வந்து கேள்வியாக இருக்க போகுது. ஏபி என்றவருக்குரிய நீளம் வந்து என்னவாக இருக்க போறது கேள்வி. ரைட். ஓகே. ஓகேண்டா ஒருக்கா ட்ரை பண்ணி போட்டு ஆன்சர் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். ஓகேண்டா இவர் இருக்கா ட்ரை பண்ணி போட்டு ஆன்சர் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். ரூட்டுக்குள்ள 5ன்றது ஆன்சரா வருது. ரூட்டுக்குள்ள 5ன்றது ஆன்சரா வருது. ரைட். ஓகே. ரைட். ஓகேன்னா நாங்க ஒரு பார்த்துக்கொள்வோம். என்ன அப்ப நாங்க படிக்கிறாங்க 2 புள்ளிகளின் ஆள்கூறுகள் தெரியும்னு சொல்லி சொன்னால் ஆள்கூறுகளுக்கு இடைப்பட்ட நீளத்தை நாங்கள் என்னென்னு காணப்படுத்தினாங்க. எங்களோட ஏபி என்ற நீளத்தை என்னென்னு காணப்படுத்தினாங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஆள்கூறுன வித்தியாசத்துல வர்க்கம். அப்ப எக்ஸ் ஆள்கூறுன வித்தியாசம் என்றால் இங்க எக்ஸ் ஆள்கூறு 2 இருக்க போது இங்க -1 இருக்க போது. ஆகவே 2 வித்தியாசத்துல வர்க்கம் எங்களுக்கு வரப்போறவர்
2 மைனஸ் இந்த இடத்துல வர போறவர் -1 என்றவர் வர போற 2 மைனஸ் -1 என்றவர் வர போறார். இந்த இடத்துல எக்ஸ் ஆல் கூறு 2, இந்த இடத்துல எக்ஸ் ஆல் கூறு -1 என்றபடியால 2 மைனஸ் -1 என்றவர் வர போறார். முழுவதும் வர்க்கம் சொல்லி வரப்போகுது. அது சக வையால் கூறுகின்ற வித்தியாசம். அப்ப வையால் கூறுகின்ற வித்தியாசம் என்ன வரப்போகுது, இந்த 3ல இருந்து 4 கழிக்க போறாம். அப்ப 3ல இருந்து 4 கழிச்சு போட்டு அவருக்கு என்ன எடுக்க போறாம், ஒரு வர்க்கம் எடுக்க போறாம். அப்படி எடுத்தவென்றால் இப்ப எங்களுக்கு வரப்போறவர் வர்க்க மூலத்துக்கு இல்ல ஒரு வேலை செய்யலாம். இந்த மைனஸால பிரிக்கணும் என்றால் பிளஸ்ஸா போயிடும். ஆகவே இந்த பிளஸ் ஒன்று வரப்போகுது, பிளஸ் ஒன்று 2ஆல கூட்டணும் என்றால் 3 வரப்போகுது. 3 வர்க்கம் என்ன வரப்போகுது, 9 சொல்லி வரப்போகுது. என்ன அப்ப 3 வர்க்கம் 9 சொல்லி வரப்போகுது, போட்டுக்கொள்ளலாம். அது சக இந்த 3ல இருந்து சய4 போச்சு என்றால் சய1 வர்க்கம் என்ன வரப்போகுது, 1 சொல்லி வரப்போகுது. ஆகவே உங்களுக்கு வரப்போற ஆன்சர் என்ன வரப்போகுது, வர்க்க மூலத்துக்குள்ள 10 சொல்லி வரப்போகுது. ஆகவே வர்க்க மூலம் 10 தான் என்னவாக இருக்க போகுது, அந்த 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட நீளமாக இருக்க போகுது. போட்டாச்சா இல்லையா, போட்டு கொள்ளலாம். சின்ன கேள்வி ஒன்று போட்டு கொள்ளலாம். ரைட், ஓகேயா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் இந்த கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகே என்றால் இந்த கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். ஏ ஆள்கூறு வந்து -2,3ஆகவும் y ஆள்கூறு 4ஆகவும் இருக்கிற அதே சந்தர்ப்பத்துல பி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆள்கூறு வந்து -1ஆகவும் y ஆள்கூறு -3/2ஆகவும் இருக்க போகுது. ரைட், ஓகேயா? இந்த சந்தர்ப்பத்துல எங்கட 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட நீளம் ஏபின்ற நீளத்தை வந்து காணுங்க பார்ப்போம். 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட ஏபின்ற நீளத்தை வந்து காணுங்க பார்ப்போம். ஏபின்ற நீளத்தை ஒரு காணுங்க பார்ப்போம். ஏபின்ற நீளத்தை எல்லா பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள் வடிவா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான். அதாவது என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர போறது பிள்ளைகள் இதே ரீதியான கேள்வி எல்லாம் பிள்ளைகள் தெரியுங்க. அதாவது 2 ஆள்கூறுகளை தந்து போட்டு நீளத்தை கேட்பான். அப்ப உங்களுக்கு டிரெக்டா வந்து எழுத தெரியும். என்ன 2 புள்ளிகளுக்குரிய ஆள்கூறுகளை தந்து போட்டு நீளத்தை கேட்டாண்டா என்னென்ன எழுத படிச்சினாங்க, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஆள்கூறுகள வித்தியாசத்தின் வர்க்கம் சக y ஆள்கூறுகள வித்தியாசத்தின் வர்க்கம் சொல்லி படிக்கிறாங்க. அப்ப அந்த தொடர்பை பயன்படுத்தி நீளத்தை வந்து என்ன செய்யலாம் என்றால் எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே என்றால் இந்த 2வது கேள்வி இருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. 2வது கேள்வியை ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் 2வது கேள்வியை ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ரைட், அதோட பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்காகத்தான் பிள்ளைகள், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைகள் 8ல இருந்து 9 மட்டும் இனி கிளாஸ் போட்டா உங்களுக்கு ஓகேயா? இனி அடுத்தடுத்த கிளாஸ் வந்து பிள்ளைகள் இனி வர்ற கிளாஸ் வந்து சண்டேல நடக்கிற கிளாஸ் வந்து பிள்ளைகள் 8 to 9:30 வரை உங்களுக்கு போட்டால் ஓகேயா? ஓகே என்றால் ஒரு தம்ஸ் அப் அடையாளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இருக்குமெண்டா பிள்ளைகள் நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளலாம. ஏதாவது பிரச்சனை இருக்குமெண்டா பிள்ளைகள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அல்லது அந்த டைமுக்கே வந்து நாங்கள் செய்யக்கூடியவன் இருக்கு. ஏன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த நாளகால் கிளாஸ் வந்து பிள்ளைகள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமென்னு நினைக்கிறேன். பிரச்சனையா இருக்கும். ஸோ நாங்க இந்த டைமுக்கு மாத்திட்டோம் என்றால் எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்று நம்புறேன். சரிதானே? அதாவது இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமெண்டா பிள்ளைகள் ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒருக்கா மெசேஜ்ல இருக்கா போட்டுக்கொள்ளுங்க. அதாவது இனி வார கிளாஸ், அதாவது அப்கமிங் சண்டே கிளாஸஸ் வந்து 8ல இருந்து 9:30க்கான வைக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அதர்வைஸ் இனி வார கிளாஸ் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு சண்டேல வந்து 8ல இருந்து 9:30க்கான நடக்கும். சரியா? அதாவது 4:15 இருந்து 5:45 நடந்த கிளாஸ் வந்து பிள்ளைகள் இனி வார காலத்துல வந்து சண்டேல மட்டும்தான் சொல்றேன். சண்டேல 8ல இருந்து 9:30க்கான நடக்கும். சரியா? அதுல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு எது இருக்குமெண்டா பிள்ளைகள் நீங்க மெசேஜ்ல வந்து போட்டுக்கொள்ளலாம. மெசேஜ்ல போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஓகே ஓகேண்டா பிள்ளைகள் எங்களோட 2வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். 2வது கேள்வி என்ன கேள்வி கேட்டவன்டா பிள்ளைகள், ஏபியின் நீளத்தை தான் கேட்டவன். நாங்க படிச்சினாங்க 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரிகிற சந்தர்ப்பத்துல எங்களோட நீளம் வந்து நாங்க கடிச்ச என்னென்னு காண்றோன்னு படிச்சினாங்க. என்னென்னு காண படிச்சினாங்க, எக்ஸ் ஆள்கூறுகின்ற வித்தியாசத்தின வர்க்கம் சக y ஆள்கூறுகின்ற வித்தியாசத்தின வர்க்கம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எங்களை எக்ஸ் ஆள்கூறு மாதிரி இருக்க போறவர் -2/3 இருக்க போறார். ஆகவே போட்டுக்கொள்ளலாம். -2/3 இருந்து இப்ப என்னத்தை கழிக்க போறான், எங்கட பி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆள்கூற கழிக்க போறோம். கழிச்சோம் என்றால் -1 வரப்போகுது, போட்டுக்கொள்ளலாம். -1 சொல்லி வரப்போகுது. அதுக்கு இப்ப என்ன வரப்போகுது, ஒரு
வர்க்கம்ன்றத வரப்போற போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அது சக வையாள் கூறுகளோட வித்தியாசத்துல வர்க்கத்தை பார்ப்போம். அப்ப வையாள் கூறுகளோட வித்தியாசம் அண்டைக்குள்ள இங்க வையாள் கூறு மாதிரி 4 இருக்க போற அந்த 4ல இருந்து இப்ப கழிக்க போறோம். என்னத்தின் ஆள் கூற எங்கட பி என்ற புள்ளிக்குரிய வையாள் கூறு என்ன இருக்க போகுது? -3 இருக்க போகுது. அந்த -3 வந்து நான் இப்ப கழிக்க போறேன். கழிச்சு போட்டு இப்ப என்ன எடுக்க போறேன்? ஒரு வர்க்கம் எடுக்க போறேன். இதுல இருந்து நாங்க சின்ன ஒரு சுருக்கம் எல்லாம் செய்ய போறோம். சுருக்கம் என்ன செய்தோம் என்றால் வர்க்க மூலத்துக்கள் இப்ப வர போறவர் என்ன ஒரு வேலை செய்யலாம். இங்க ஒரு -2 இருக்க போகுது. இங்க மைனஸால பிரிக்கணும் என்றால் பிளஸ் சொல்லி வர போகுது. ஆகவே உள்ளுக்குள்ள சுருக்கணும் என்றால் உங்களை வர போறவர் நான் நினைக்கிறேன். உங்களை வர போறவர் 1/3 வரும் நினைக்கிறேன். அந்த 1/3 இப்ப வர்க்கப்படுத்தி உங்களுக்கு வர போறவர் 1/9 வர போற சுருக்குலதானே பிள்ளைகள் வேலை சுருக்கி கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க இவரை சுருக்கினீங்கண்டா பிள்ளைகள் உங்களை வர போறவர் 4 -3 இந்த மைனஸால பிரிக்கணும் என்றால் பிளஸ்ஸா போயிடும். ஆகவே +3 வர போகுது. ஆகவே 4ஐயும் 3 கூட்டினம் என்றால் உங்களை வர போறவர் நான் நினைக்கிறேன் 11 வரும் நினைக்கிறேன். 11 வரும் நினைக்கிறேன். அந்த 11 நாங்கள் இப்ப என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்திக்கல 11 வர்க்கப்படுத்தினம் என்றால் 121 வர போகுது. அதே நேரம் 2 வர்க்கப்படுத்தினம் என்றால் என்னென்னு வர போகுது? 4 சொல்லி வரப்போகுது. போட்டு கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப சுருக்குறதான வேலை சுருக்கி கொள்ளலாம். சுருக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லையா? அவ நாங்க ஒரு வேறு செய்யலாம் பிள்ளைகள். இங்க 9 இருக்கு, இங்க 4 இருக்கிறபடியால நாங்கள் எல்சிஎம்மா போமாசியாக வந்து ஒரு 36 எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆகவே 36 வந்து போமாசியாக இருக்க போற. அவ போமாசியாக இருக்கிற 36 பாத்தீங்கன்னா இங்க 9 இருக்குது. ஆகவே இந்த 1 வந்து நாங்கள் இப்ப என்னத்தால் பெருக்க போறோம் என்றால் ஒரு 4ஆல பெருக்க போறோம். ஆகவே 4 வர போற. அதே நேரம் நாங்கள் இங்க பாக்கல 36 போமாசியாக இருக்க போது இங்க 4 இருக்கிறபடியால இந்த 121 நாங்கள் இப்ப என்னத்தால் பெருக்க போறோம்? ஒரு 9ஆல பெருக்க போறோம். என்ன? ஆகவே 121 ஒரு 9ஆல பெருக்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களை வரப்போறவர் என்ன? 121 9ஆல் பெருக்கணும் என்றால் எங்களை வரப்போறவர் நான் நினைக்கிறேன் 9 ஒன்றால் பெருக்கணும் என்றால் 9 வரும் நினைக்கிறேன். 9 எத்தனை 108 வருமானு நினைக்கிறேன். 108 வருமானு நினைக்கிறேன். ஆகவே 1089 வருமானு நினைக்கிறேன். சுருக்கல்ல ஏதாவது பிள்ளையண்டா சொல்லிக் கொள்ளணும். சுருக்கல்ல ஏதாவது பிள்ளையண்டா சொல்லிக் கொள்ளணும். அவ சுருக்கிறதான வேலை சுருக்கிறீங்க என்றால் இந்த 4ஐயும் 1089 கூட்டணும் என்றால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வரப்போறவர் 1093 வருமானு நினைக்கிறேன். அதன் கீழ் உங்களுக்கு வரப்போறவர் 36 வரப்போற. சுருக்கிறதான பிள்ளைகள் வேலை சுருக்கி கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்ப உங்களுக்கு வரப்போற ஆன்சர் என்ன? ஆன்சர் வரப்போகுது வர்க்க மூலத்துக்குள்ள 1093 கீழ் 36 சொல்லி வரப்போகுது. இதைத்தானே உங்களுக்கு காண சொல்லி சொன்னவன். அதாவது அந்த ஏபின்ற நீளத்தை காண சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. அதாவது நீங்க இங்க கவனிக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த மைனஸ் போடுறதுல பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நாங்க என்ன படிச்சுனாங்க? எக்ஸால் கூறுகள வித்தியாசத்தின வர்க்கம் சக வையால் கூறுகள வித்தியாசத்தின வர்க்கம். அப்ப எக்ஸால் கூறண்டேக்குல இங்க எக்ஸால் கூறு மாதிரி இருக்க போறவர் -2/3 அதுல இருந்து கழிக்க போறோம். எங்கட பி என்ற புள்ளிக்குரிய எக்ஸால் கூறு அது -1 அந்த -1 என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். அதே மாதிரி தான் வையால் கூறு. வையால் கூறண்டேக்குல எங்கட ஏ என்ற புள்ளிக்குரிய வையால் கூறு 4 அந்த 4 போட்டாச்சு. அந்த 4ல இருந்து இப்ப கழிக்க போறோம். என்னத்தை கழிக்க போறோம்? எங்கட பி என்ற புள்ளிக்குரிய வையால் கூற பாத்தீங்கன்னா -3/2 அதை கழிச்சு போட்டு முழுவதுக்கும் இப்ப என்ன எடுக்க போறோம்? வர்க்கம் எடுக்க போறோம். அப்படி எடுத்து விட்டோம் என்றால் எங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து வந்துச்சு. ரைட், ஓகேயா? இதைத்தான் எங்களை முதலாக காட்ட சொல்லி சொன்னவன் நாங்க காட்டியாச்சு. சின்ன வேலை ஒன்று என்ன அப்ப உங்களுக்கு தெரியும். அவர் 2 புள்ளிகளுக்குரிய ஆள்கூறுகள் உங்களுக்கு தந்துட்டான்னு சொல்லி சொன்னால் அவருக்குரிய நீளத்தை வந்து என்ன செய்ய தெரியணும் என்றால் உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். காணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். சரிதானே? ரைட், ஓகே. ரைட், ஓகேன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கேள்வியை வந்து ஒருக்கா பார்த்துக்கொள்ளுவோம். ஓகேன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கேள்வி இல்ல அடுத்த தியரத்தை வந்து நாங்க பார்க்க போறோம். அடுத்த தியரத்தை வந்து நாங்க பார்க்க போறோம். அதாவது நோட் 2. சரிதானே? அப்ப நாங்க முதலாக பார்த்துனாங்க நோட் 1 பார்த்துனாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது நோட் 2. நோட் 1 போட்டா என்ன, தியரின்னு சொல்லி போட்டா என்ன, எல்லாம் ஒரே விஷயம் தான். பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். ரைட், ஓகேயா? ஓகே. நோட் 2ல போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நேர்கோடொன்றை தரப்பட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆள்கூறு ஒரு நேர்கோட்டை தரப்பட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆள்கூறு தரப்பட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆள்கூறு எழுதி கொள்ளுங்க. ஒரு நேர்கோடொன்றினை தரப்பட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆள்கூறு ஒரு நேர்கோடொன்றினை தரப்பட்ட விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆள்கூறு முதலாவது நீங்க போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது போட்டுக்கொள்ளுங்க உட்புறமாக MS/N எனும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி C என்க. உட்புறமாக
m/n எனும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி C என்க. சரியா? உட்புறமாக m/n எனும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி C என்க. ரைட், ஓகேயா? ஓகே. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா வடிவா கவனிச்சுக்கொள்ளணும், வடிவா கவனிச்சுக்கொள்ளணும். முக்கியமான தியரங்கள்லாம் நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப நாங்க வளமையா என்னத்தை குறிக்கலாம்னா, இவர் எக்ஸ் ஆல்கூறாக இருக்க போறார், அதாவது இவர் வந்து y ஆக்சிஸா வந்து இருக்க போது குறிச்சாச்சு. இப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்க என்றால், ஒரு 2 புள்ளின்ற ஆல்கூறுகள் வந்து எங்களுக்கு தெரியுமென்றாலாம். சரியா? அதாவது இந்த புள்ளியை வந்து நான் ஒரு A என்ற புள்ளியாக வைக்க போறேன். அதே நேரம் இந்த புள்ளியை வந்து நான் ஒரு B என்ற புள்ளியாக வச்சேன் என்றால், எங்கட ஏபி என்ற ஒரு நேர்கோட்டை கருதினம் என்றால், அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஏபி என்றவர் ஒரு நேர்கோடாக இருக்க போறார். அந்த ஏபி என்ற நேர்கோட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சி என்ற ஒரு புள்ளி வந்து இருக்குன்னு சொல்லி வைக்க போறோம். ஒரு சி என்ற புள்ளி இருக்குன்னு வைக்க போறோம். அப்ப இந்த சி என்ற புள்ளி வந்து m/n எனும் விகிதத்துல பிரிக்கல. ரேசியோவை பாருங்க, m/n எனும் விகிதத்துல பிரிக்கல. அப்ப இவர் வந்து என்ன விகிதத்துல என்ன ரேஷியோவில பிரிக்க போதென்றால் m/n எனும் விகிதத்துல பிரிக்கல. எங்கட சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூரை வந்து உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கணும். காணலாம். என்னன்னு காண்றான்னு பார்ப்போம். சரியா? அதாவது 2 புள்ளிகளுக்குரிய ஆள்கூறுகள் தெரியல. அந்த நேர்கோட்டில இருக்கிற புள்ளி சி என்ற ஆள்கூறு நாங்க காணலாம். அதாவது எங்கட ரேசியோ தெரியுமென்றால் m/n என்ற ரேசியோவில பிரிக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமென்றால் எங்கட சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூரை காணலாமா? அது என்னன்னு காணலாம் என்றால், இப்ப நாங்க வச்சுக்கொள்வோம் A என்ற புள்ளிக்குரிய ஆள்கூரை வந்து வச்சுக்கொள்வோம் x1, y1. வளமையான நொட்டேஷன் x1, y1 சொல்லி வச்சுக்கொள்வோம். அதே மாதிரி எங்கட B என்ற புள்ளிக்குரிய ஆள்கூரை வந்து நாங்கள் வச்சுக்கொள்வோம் x2, y2 சொல்லி வச்சுக்கொள்வோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. x2, y2 சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்வோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி வைக்கல எங்களுக்கு இப்ப தெரியும், என்ன தெரியும்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இப்ப தெரிய போகுது எங்கட AC/CB என்றவர் இப்ப என்ன விகிதத்துல இருக்க போறாரு என்றாலாம், AC வடிவா கவனிக்கணுமே, AC/CB என்றவர் இப்ப என்ன விகிதத்துல இருக்க போறாரு என்றாலாம் m/n எனும் விகிதத்துல இருக்க போகுது. போடலாமா இல்லையா? AC/CB என்றவர் வந்து என்ன விகிதத்துல இருக்க போறார்? m/n என்ற விகிதத்துல இருக்க போறார். அப்ப நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா விகிதத்துல போட்டத இப்ப ரேஷியோவில கதைக்கலாம். என்னென்ன கதைக்கலாம் பாருங்க. AC/CB, AC/CB சீக்வாலிட்டி இப்ப என்ன வரப்போகுது? m/n சொல்லி வரப்போகுது. அதாவது மேலே இருந்தவரைத்தான் நான் இப்ப என்ன போட்டு வச்சிருக்கிறேன்? ஒரு ரேஷியோவில போட்டு வச்சிருக்கிறேன். அப்ப AC/CB m/n என்ற விகிதத்தில் இருக்கும் என்றால் இப்ப நாங்க போட்டுக்கொள்ளலாம் AC/CB m/n சொல்லி போட்டு கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது போட்டது விளங்கிட்டுதா? ரைட், ஓகே, இருக்கட்டும். இப்ப எங்களை கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் என்றால், எங்கட சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறத்தான் நாங்கள் இப்ப காண போறோம். சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறத்தான் நாங்க காண போறோம். வச்சுக்கொள்வோம். அப்ப சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூற காண போறோம். தெரியாது, வச்சுக்கொள்ளலாம். என்னன்னு வச்சுக்கொள்ளலாம்? இவரை நான் இப்ப வைக்க போறேன் ஒரு எக்ஸ் பார்ன்னு சொல்லி வைக்க போறேன். எக்ஸ் பார்ன்னு சொல்லி வைக்கிற அதே நேரம் y என்ற ஆள்கூற y பார்ன்னு சொல்லி வைக்க போறேன். போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? அதாவது சி என்ற எக்ஸ் ஆள்கூற எக்ஸ் பாராகவும் y ஆள்கூற y பாராகவும் வைக்க போறேன். அப்படி வைக்கல இப்ப எனக்கு எந்த ஆள்கூறுங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த எக்ஸ் பாரையும் காண வேணும், அதே நேரம் y பாரையும் காண வேணும். விளங்குதா? எக்ஸ் பாரையும் காண வேணும், அதே நேரம் y பாரையும் நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டி வரப்போகுது? காண வேண்டி வரப்போகுது. ரைட், ஓகேயா? அதைத்தான் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? காண போறோம். அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்? காண போறோம். என்னென்ன காண்றான்னு பார்ப்போம். வளமையா செய்யற அதே நோட்டேஷனை தான் நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். பயன்படுத்தினோம்டா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று அடிச்சு கொள்ளலாம். இதுல இருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று அடிச்சு கொள்ளலாம். அப்ப அடிக்கைகளை இந்த செங்குத்து கோடுகள் சந்திக்கிற இந்த புள்ளியை வந்து நாங்கள் இப்ப வச்சுக்கொள்ளலாம் ஒரு இ என்ற புள்ளின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். ஓமா இல்லையா? ஓம், இருக்கட்டும். அதே நேரம் இந்த சி என்ற புள்ளியில இருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று அடிக்கலாமா இல்லையா? அடிச்சு கொள்ளலாம். அப்ப சி என்ற புள்ளியில இருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று அடிச்சோம் என்றால் அந்த செங்குத்து கோடு அந்த பிஇ வந்து சந்திக்கிற புள்ளியை வந்து நாங்கள் இப்ப வச்சுக்கொள்ளலாம் ஒரு எஃப்ன்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். அப்படி வச்சோம் என்றால் இப்ப எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும்? எங்கட ரேசியோவை அடிப்படையா வச்சு காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னத்தை காணலாம்? இதுல இருந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம். படியா கவனிச்சு கொள்ளுங்க.
ஏசிஎஸ் டு சிபி என்ற விகிதம் வந்து இப்ப எங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? ஏசிஎஸ் டு சிபி என்ற விகிதம் வந்து இப்ப எங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த சி என்ற புள்ளியில இருந்து இன்னொரு செங்குத்து கோடு அடிச்சு கொள்ளலாம். இந்த சி என்ற புள்ளியில இருந்து ஒரு செங்குத்து கொண்டு அடிக்க போறோம். நாங்கள் இந்த புள்ளியை வந்து ஒரு டி என்ற புள்ளியாக வச்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னால் எங்க ஏசிஎஸ் டு சிபி என்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போறார் என்றால் வடிவ கவனிச்சு கொள்ளணும். ஏசியின் கீழ் சிபி என்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் ஏசியின் கீழ் சிபி என்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது என்றால் எங்கட ஏடியின் கீழ் சிஎஃப்க்கு சமனாக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளாமா இல்லையா? அதாவது இயல் பொத்த முக்கோண தேற்றத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக் கொள்றோம். இயல் பொத்த முக்கோண தேற்றம் போடலாமா இல்லையா? இயல் பொத்த முக்கோண தேற்றம் எங்களுக்கு என்ன சொல்லுது? அதாவது இந்த ஆங்கிளும் சமனாக இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு இந்த ஆங்கிளும் எங்களுக்கு சமனாகத்தான் இருக்க போகுது. அப்ப இந்த ஆங்கிளும் சமனாக இருக்கிற பட்சத்துல எங்களோட ரேசியோவை பார்த்தோம் என்றால் ஏசியின் கீழ் சிபி என்றக்குரிய நீளம், அதாவது இந்த முக்கோணத்தை நாங்கள் இப்ப கருத போறோம். அதாவது ஏசிடி என்ற முக்கோணத்தை கருத போறோம். அதே நேரம் எங்கட சிபிஎஃப் என்ற முக்கோணத்தை கருத போறோம். அப்படி கருதேக்கில்ல எங்கட ஏசி என்ற நீளத்துக்கு இந்த சிபி என்ற நீளம் வந்து இப்ப என்னது சமனாக இருக்க போகுது என்றால் ஏடியின் கீழ் எங்கட சிஎஃப்க்கு சமனாக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இவர் எங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போறார் என்றால் எங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போறார் என்றால் எங்கட சிடியின் கீழ் இயல் பொத்த முக்கோண தேற்றம் சிடியின் கீழ் என்னது சமனாக இருக்க போகுது? இந்த பிஎஃப்க்கு சமனாக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளாமா இல்லையா? இயல் பொத்த முக்கோண தேற்றத்தை பாவிச்சு கொள்றார். பாவிச்சன் என்றால் எந்தெந்த முக்கோணியை கருத போறேன் என்றால் எங்கட ஏசிடி என்ற முக்கோணத்தை நான் இதுல எழுதிக்கொள்ள போறேன். அப்ப முக்கோணம் ஏசிடியையும் முக்கோணம் பிசிஎஃப்ஐயும் நான் இப்ப கருத போறேன். முக்கோணம் பிசிஎஃப்ஐயும் கருத போறேன். அப்ப கருதினன் என்றால் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒரு இயல் பொத்த முக்கோணமாக இருக்கிறபடியால ஏன் இயல் பொத்த முக்கோணமாக இருக்க போகுது? இந்த கோணமும், அதாவது இந்த கோணம் இப்ப நான் இதுல பிரேசர்ல காட்டுற கோணத்தை வந்து கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கோணமும் எங்களுக்கு சமனான கோணங்கள். ஏன்? ஒரே கோணம் தீட்டான்ற கோணம் அது சமனாக இருக்க போகுது. அதே நேரம் இவர் செங்குத்தாக இருக்க போறார். ஆகவே இவரும் செங்குத்து. ஆகவே இந்த ஆங்கிளும் சமனாக இருக்க போறபடியால இவர் வந்து என்னவாக இருக்க போறார்? எங்கட இயல் பொத்த முக்கோண தேற்றத்துக்கு வரப்போறார். ஆகவே இயல் பொத்த முக்கோண தேற்றங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுது? ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் சமனாக இருக்கும் சொல்லி சொல்லுது இயல் பொத்த முக்கோண தேற்றம். ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் சமனாக இருக்க போகுது. அப்ப எழுதிக்கொள்ளலாம். எங்கட ஏசியின் கீழ் சிபி என்ற விகிதம் வந்து ஏடியின் கீழ் சிஎஃப் என்ற விகிதத்துக்கு சமனாக இருக்க போகுது. அதே நேரம் சிடியின் கீழ் பிஎஃப்க்கு சமனாக இருக்க போகுது. சாரி, இந்த இடத்துல இ என்றவர் வராது, எஃப் என்றவர் வரப்போறாரு. இந்த இடத்துல பி என்றவர் வராது, எஃப் என்றவர் வரப்போறாரு. இ என்றவர் வர மாட்டார், எஃப் என்றவர் வரப்போறாரு. போட்டுக்கொள்ளாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து என்ன செய்ய போறோம் என்றால் எங்களோட தொடர்புக்கு நாங்கள் இப்ப போக போறோம். போனோம் என்றால் இப்ப கருதி கொள்ளுங்க நாங்க பார்த்துட்டோம். எங்க ஏசிங்க சிபிக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? ஏசிங்க சிபிக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? எம்மிங்கள் என்ன போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். எம்மிக்கு என்ன வந்து என்ன செய்யலாம்? போட்டுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எம்மிங்கள் என்ன வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் நாங்கள் இப்ப என்னத்தை காண போறோம்? ஏடிங்க சிஎஃப் என்ற விகிதத்தை காணணும் என்றால் நாங்கள் என்னத்தை கண்டுபிடலாம்? எங்கட ஏடி என்றது இவர் தான் ஏடி. அப்ப ஏடிக்கு சிஎஃப் என்ற வீதம் காணணும் என்றால் எங்களுக்கு தெரியும் ஏடி என்ற நீளத்தை வந்து நாங்க காணலாம். எங்களுக்கு தெரியும் இந்த ஏன்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆல் கூறு வந்து x1 என்றால் நாங்கள் இவரை நீட்டிக்கொண்டு வந்தோம் என்றால் இவளாம் வந்து x1 ஆக வரப்போகுது. அதே நேரம் இவரை வந்து நீட்டிக்கொண்டு வந்தீங்க என்றால் இவளாம் வந்து எக்ஸ் பார் ஆக வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இவரை நீங்கள் இப்ப நீட்டிக்கொண்டு வந்தீங்க என்றால் இவர் இப்ப எவ்வளவு நீளமாக வரப்போகுது என்றால் x2 ஆக வரப்போகுது. ஒவ்வொன்றையும் வந்து நீட்டிக்கொண்டு வந்து அந்த ஆள்கூறுகளை வந்து போட்டுக்கொள்றேன். இதெல்லாம் விளங்குமான்னு நினைக்கிறேன். x1 என்று வரப்போகுது, அதே நேரம் எக்ஸ் பார்ன்னு சொல்லி வரப்போறார், அதே நேரம் x2 சொல்லி வரப்போறார். அதே நேரம் இந்த வையாள் கூறுகளை நீட்டிக்கொண்டு வரலாம். அப்ப வையாள் கூறுகளை நீட்டிக்கொண்டு வந்தோம் என்றால் இது என்னன்னு வரப்போகுது? y1 சொல்லி வரப்போகுது. இந்த சி என்ற புள்ளிக்குரிய வையாள் கூறு வைபார் என்றபடியால இவரை நீட்டிக்கொண்டு வந்தன் என்றால் வடிவா நீட்டிக்கொள்ளுங்க. இவரை நீட்டிக்கொண்டு வந்தோம் என்றால் இவர் என்னவாக இருக்க போறார்? வைபாராக இருக்க போறார்.
அதே நேரம் எங்கட பி என்ற புள்ளிக்குரிய வையால் கூறு எங்களுக்கு தெரியும். பி என்ற புள்ளிக்குரிய வையால் கூறு வந்து எங்களுக்கு தெரியும். அது என்ன? y2. ஆகவே இந்த புள்ளி தான் இப்ப எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? y2 ஆக இருக்க போகுது போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டோம் என்றால் இப்ப எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏடியை காணலாம். ஏடின நீளம் நாங்கள் என்ன எழுதலாம்? ஏடின நீளம்ன்றது எக்ஸ் ஆல் கூறுகின்ற வித்தியாசம். அதாவது எக்ஸ் பார்ல இருந்து எக்ஸ் ஒன்ன கழிக்க போறேன். போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸ் பார்ல இருந்து எக்ஸ் ஒன்ன கழிக்க போறேன். அதன் கீழ் சிஎஃப். இந்த சிஎஃப் என்ற நீளத்துக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? இங்க பாருங்க, இந்த சிஎஃப் என்ற இவ்வளவு நீளத்துக்கும் பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? எங்கட இவ்வளவு நீளத்தையும் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவு நீளத்தையும் போட்டுக்கொள்ளலாம். போமா இல்லையா? இவ்வளவு நீளத்தையும் போட்டுக்கொள்ளலாம். இந்த கிரேசரால காட்டுற நீளத்தை வந்து பாருங்க, இவ்வளவு நீளத்தையும் போட்டோம் என்றால் இவ்வளவு நீளம் உங்களுக்கு என்ன தாழ்த்தப்பட போகுது? எங்கட எக்ஸ் டூவில இருந்து எக்ஸ் பார கழிக்க வரவர்தான் இவ்வளவு நீளமாக இருக்க போற போட்டுக்கொள்ளலாம். ஆகவே என்னத்துல இருந்து என்னத்தை கழிக்க போறோம்? எக்ஸ் டூவில இருந்து எக்ஸ் பார கழிக்க போறோம். வடிவா கவனிச்சு கொள்வோம். எக்ஸ் பார கழிக்க போறோம். அது சமன். இப்ப சிடிக்கு பதிலாக நாங்க போட்டுக்கொள்ளலாம். சிடி என்றவர் இதுல இருந்து இவ்வளவு நீளம் தான் சிடி. அப்ப இதுல இருந்து இவ்வளவு நீளத்தையும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவு நீளம் வைபார்ன்னு சொல்லி தெரியும். இவ்வளவு நீளம் y1 என்றால் இப்ப இவ்வளவு நீளம் உங்களுக்கு என்ன தாழ்த்தப்பட போகுது? அந்த வைபார்ல இருந்து y1 வந்து நாங்க கழிக்க போறோம். வைபார்ல இருந்து y1 கழிக்க போறோம். ஓமா இல்லையா? ஓ. அதே நேரம் எங்கட பிஎஃப் என்ற நீளத்தையும் காணலாம். பிஎஃப் என்றவர் இவ்வளவு நீளமும் இவ்வளவு நீளம் தான் பிஎஃப் என்ற நீளம். அந்த பிஎஃப் என்ற நீளத்தை நாங்க கழிக்கலாம். எங்கட y2 என்றவரில இருந்து இந்த வைபார கழிக்க வரவர் தான் எங்கட பிஎஃப் என்ற நீளமாக இருக்க போகுது. போடலாமா இல்லையா? போட்டமென்றால் உங்களுக்கு வரப்போறவர் y2 இருந்து இப்ப கழிக்க போறோம். வைபார கழிக்க போறோம். வடிவா கவனிச்சு கொள்ளணும் பிள்ளைகளை. சின்ன சின்ன விஷயங்கள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? சின்ன சின்ன விஷயங்கள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இதுகள் எல்லாம் சின்ன விஷயங்கள். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட்டு என்றால் பிறகு முழுக்க அங்கால பிரச்சனையா போயிடும். சரியா? சோ ஆரம்பத்திலேயே நீங்க உஷாரா இருந்து கொள்ளுங்க. சரிதானே? அப்ப ஜியோமெட்ரியை வந்து சரியா வந்து பயன்படுத்த பழகுங்க. சரியா? அவ நீங்க போட்டீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் உரிய நீளங்களை வந்து எங்கட x1 y1 x2 y2 x பார் y பார்ல வந்து நாங்கள் இப்ப கதைச்சாச்சு. இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா எங்கட எக்ஸ் பாருக்கும் y பாருக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டு எடுக்க போறோம். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த எம்மிங்கள் என்னன்றவர் இப்ப என்னது சமனாக இருக்க போற? இந்த எம்மிங்கள் என்னன்றவர் என்னது சமனாக இருக்க போற? இந்த எக்ஸ் பார் மைனஸ் x1 எக்ஸ் பார் மைனஸ் x1 x2 மைனஸ் எக்ஸ் பாருக்கு சமனாக இருக்க போகுது. ஓமா இல்லையா? ஓ. அப்ப இதுல இருந்து எங்களை கேட்ட கேள்வி என்ன? எக்ஸ் பார் தான் எங்களுக்கு கேள்வி. அப்ப இதுல இருந்து எக்ஸ் பாரை வந்து நாங்க என்ன செய்யலாம்? எழுவாய் மாற்றம் செய்து விட்டோம் என்றால் ஓகே. அப்ப ஒரு வேலை செய்யலாம். இவ்வளத்தையும் நாங்க குறுக்க பெருக்கணும் என்றால் இந்த எம்மால நாங்க பெருக்கணும் என்றால் உங்களுக்கு வரப்போறவர் என்ன? x2 மைனஸ் எக்ஸ் பார்ன்றவர் வரப்போற சீக்குவல் டு இந்த எண்ணால குறுக்க பெருக்கணும் என்றால் இப்ப உங்களுக்கு வரப்போறவர் n இன்டூ எக்ஸ் பார் மைனஸ் x1 சொல்லி வரப்போம். அப்ப இதுல இருந்து எங்கட எக்ஸ் பார காண்றதான எங்களுக்கு தேவை. அவர் வேலை செய்யலாம். இந்த எக்ஸ் பார வந்து நாங்கள் இப்ப எழுவாய் மாற்றம் செய்தோம்னால் உங்களுக்கு வரப்போறவர் சுருக்குறதான வேலை சுருக்கி கொள்ளலாம். சுருக்கிறீங்க என்றால் இந்த எக்ஸ் பார் இப்ப என்ன வரப்போகுது என்றால் எம் இன்டூ எக்ஸ் டூ சக n இன்டூ x1 சக n x1 m பிளஸ் n ஆக இருக்க போகுது. போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் எங்களோட வைபாரையும் வந்து காணலாம். இந்த வைபார் இது வந்து எங்களுக்கு என்னது சமனாக இருக்க போகுது என்றால் வடிவா கணிச்சு கொள்ளுங்க. எம்மிங்கள் என்னன்றது இப்ப என்னது சமனாக இருக்க போகுது? இந்த எம்மிங்கள் என்னன்றது என்னது சமனாக இருக்க போகுது? இங்கால இருக்கிற வைபார் மைனஸ் y1 y2 மைனஸ் y பாருக்கு சமனாக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டோம் என்றால் ஒரு வேலை செய்யலாம். எல்லா சைடும் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். குறுக்கு பெருக்கம் செய்றீங்க என்றால் உங்களுக்கு வரப்போறவர் m இன்டூ y2 மைனஸ் y பார் சீக்குவல் டு என்ன வரப்போகுது? n இன்டூ y பார் மைனஸ் y1 சொல்லி வரப்போகுது. இதுல இருந்து எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன? வைபாரத்தான் எழுவாய் மாற்றம் செய்யணும். அப்ப இதுல இருந்து நாங்கள் இப்ப இந்த வைபார எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் உங்களை வரப்போகுது என்னன்னு வரப்போகுது என்றால் m இன்டூ y2 சக n இன்டூ y1 ஓவர் m பிளஸ் n ஆக வரப்போகுது. சுருக்குறதான வேலை சுருக்கி கொள்ளலாம். ரைட், ஓகேயா?
அப்ப இதுல இருந்து பாக்குற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தொடர்பு கொண்டு வருது பிள்ளைகள். இது வந்து பிள்ளைகள் நீங்க டைரக்டாவே இந்த தொடர்பை வந்து பாவிச்சு கொள்ளலாம. இது வந்து நான் டிரைவ் பண்ணி கொண்டு போறபடியாலதான் இவ்வளவு லெந்தா வந்துட்டு. ஆனா நீங்க இந்த தொடர்பை டிரெக்டா பாவிச்சு கொள்ளலாம். என்னென்னு பாவிச்சு கொள்ளலாம், கவனிச்சு கொள்ளுங்க. அவ 2 புள்ளிகளுக்கும் உரிய ஆள்கூறுகள் எங்களுக்கு தெரியும் என்றால் எங்களை சி என்ற ஆள்கூறு என்னென்னு கணிச்சு கொள்ளலாம் என்றால் எக்ஸ் பார் வந்து என்னென்னு கணிச்சு கொள்ளலாம் என்றால் எம் இன்டு எக்ஸ் டூ. எக்ஸ் ஆள்கூற காண போறேன். எக்ஸ் ஆள்கூறு என்னென்னு காணலாம் என்றால் எம் இன்டு எக்ஸ் டூ. பாருங்க, குறுக்க பெருக்க போறேன். இந்த இடத்துல எம் வந்துடுது என்றால் இந்த எம் எக்ஸ் டூ ஆல பெருக்க போறேன். அதே நேரம் இந்த இடத்துல எக்ஸ் ஒன் வந்துடுது என்றால் இந்த எக்ஸ் ஒன் என்னத்தால பெருக்க போறேன், என்னால பெருக்க போறேன், குறுக்கு பெருக்கம் செய்ய போறேன். அப்ப எம் இன்டு எக்ஸ் டூ சக என் இன்டு எக்ஸ் ஒன் ஓவர் எம் பிளஸ் என் ஆக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் எங்களோட y ஆள் கூறு என்னென்று வர போகுது. இந்த எம் என்றவரை y2 ஆல பெருக்க போறேன், இந்த என் என்றவரை y1 ஆல பெருக்க போறேன். பெருக்கி போட்டு எம் சக என்னால பிரிச்சு விட்டோம் என்றால் ஓகே. அந்த 2 விகிதங்களுக்குரிய கூட்டுத்தொகையால பிரிச்சு விட்டோம் என்றால் ஓகே. அதைத்தான் சொல்லுது. பாருங்க, வடிவா பாருங்க. எம் இன்டு y2 குறுக்க பெருக்க போறோம். எம் y2 ஆல பெருக்க போறோம், என்ன y1 ஆல பெருக்க போறோம். பெருக்கி போட்டு அந்த 2ஐயும் கூட்டி போட்டு இந்த 2 விகிதங்களாலையும் நாங்க பிரிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்கட என்ன வரப்போகுது, சி என்ற புள்ளிக்குரிய y ஆள்கூறு வரப்போகுது. அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, ஒரு 2 புள்ளிகளுக்குரிய ஆள்கூறுகள் தெரிகிற பட்சத்துல அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையிலான ஒரு புள்ளி சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு வந்து நாங்க காணலாம். அந்த சி என்ற புள்ளி அந்த ஏபி என்ற புள்ளிய வந்து ஒரு எம் என் என்ற வீதத்துல பிரிக்கும்னு சொல்லி சொன்னால் சி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆள்கூறு என்னத்தால் தரப்படலாம், எம் இன்டு எக்ஸ் டூ சக என் இன்டு எக்ஸ் ஒன் ஓவர் எம் சக என்னாக இருக்க போகுது. அதே நேரம் வைபார் காணலாம். வைபார் என்ன எழுதிக்கொள்ளலாம், குறுக்க பெருக்கிற மாதிரி கருதி கொள்ளுங்க. எம் இன்டு எக்ஸ் டூ சாரி y2 என் இன்டு y1 ஓவர் எம் பிளஸ் என்னாக இருக்க போகுது. விளங்குதா? டிரெக்டா பாவிச்சு கொள்ளலாம். ரைட், ஓகேயா? இதைத்தான் எங்களை கேட்டவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. அப்ப என்னத்துக்கு பார்த்துனாங்க என்றால் எங்கட உட்புறமாக எம் என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி எனில் அந்த சி என்ற ஆள்புறம் வந்து நாங்க என்னென்னு காணலாம் என்றால் இப்படி ஒரு வடிவத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகேயா? ஓகேன்னு சொல்லிட்டோம்னா இவரை இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் இவரை இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இவரை இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இது பிள்ளைகள் முக்கியமான தியரங்க பிள்ளைகள். ஒவ்வொரு தியரத்தையும் வந்து பிள்ளைகள் கவனமா விளங்கி கொள்ளுங்க. இதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிச்சுன்னா தான் நீங்க கேள்வி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? கேள்வி வந்து உங்களுக்கு சரியா செய்யணும்னு சொல்லி சொன்னா தியரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தியரியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. அப்ப தியரி வந்து கிளியர் இல்லாமல் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி கொள்ளாதீங்க. அப்ப ஸ்டார்ட்ல இருந்து வடிவா விளங்கி கொள்ளுங்க. சரி, அதாவது 2 புள்ளிகளுக்குரிய ஆள்கூறுகள் தெரியும் என்றால் அந்த 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட நீளம் வந்து என்ன தாழ்த்தப்படலாம் என்றால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஆள்கூறுகள் வித்தியாசத்தின வர்க்கம் சக y ஆள்கூறுகள் வித்தியாசத்தின வர்க்கம். அதே நேரம் ஒரு 2 புள்ளிகளுக்குரிய ஆள்கூறுகள் தெரியும். அதே நேரம் அந்த 2 புள்ளிகளை இணைக்கிற கோட்டில இருக்கிற ஜாதாயினும் ஒரு புள்ளி சி என்று சொல்லி சொன்னால் அந்த சி என்ற புள்ளி எம் என்னும் விகிதத்தில் பிரிக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த சி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆள்கூறு என்ன தரப்படும் சொன்னால் எம் எக்ஸ் டூ சக என் இன்டு எக்ஸ் ஒன் ஓவர் எம் பிளஸ் என் ஆக இருக்க போகுது. சேம் வே y ஆள்கூறு என்னென்னு தரப்போகுது என்றால் எம் இன்டு ஒய் டூ சக எக்ஸ் என் இன்டு ஒய் ஒன் ஓவர் எம் பிளஸ் என்னால தரப்பட போகுது. அவ்வளவுதான் வேலை. சின்ன விஷயமா இல்லையா? போட்டு கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், ஓகேயா? ஓகே என்றால் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேன்னு சொல்லி சொன்னால் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்றா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளும். சரியா? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்றா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுங்க.
ரைட் ஓகே ரைட் ஓகே பிள்ளைகள் ஓகே ஓகேன்னு சொல்லி சொன்னால் நாங்க அடுத்த ரெண்டாவது இதுக்கு போய் கொள்ளுங்க ஓகே என்றால் அடுத்த ரெண்டாவது இதுக்கு போய் கொள்வோம் இதுல ஏதாவது டவுட் எழுதி இருக்குமெண்டா பிள்ளைங்க கேட்டுக்கொள்ளாம ஏதாவது டவுட் எழுதி இருக்குமெண்டா பிள்ளைங்க கேட்டுக்கொள்ளாம ரைட் ஓகே ஓகே என்றால் ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க ஓகே என்றால் இதுலயே ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க வெளிப்புறமாக எம்எஸ்2 என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி என்க வெளிப்புறமாக எம்எஸ்2 என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி என்க வெளிப்புறமாக எம்எஸ்2 என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி என்க இதே மாதிரி இது வந்து பிள்ளைகள் நீங்க வெக்டர்ஸ் படிக்கல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க என்ன வெக்டர்ஸ் படிக்கல வந்து இதே மாதிரி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க என்ன அதாவது எங்களுக்கு காவிகள் வந்து வார சந்தர்ப்பத்துல ஒரு நேர்கோட்டு காவி ஒன்று வார சந்தர்ப்பத்துல வந்து இடையில ஒரு புள்ளி ஒன்று வருமா இருந்தால் அந்த புள்ளிக்குரிய காவி என்னன்று காணும் அதாவது அந்த புள்ளிக்குரிய தான காவி காணும் என்றால் நாங்கள் அந்த பிரிச்செல்லாம் காண்றாங்களா இல்லையா அப்ப அதே இதுதான் நாங்கள் இங்க படிக்கிறோம் அதாவது இதைத்தான் நாங்கள் அப்ளிகேஷனா அங்க பார்த்து நாங்கள் இங்க வந்து அதை கொஞ்சம் டீப்பா வந்து நாங்கள் பார்த்துக்கொள்றோம் என்ன அதன் விளக்கத்தை வந்து டீப்பா பார்த்துக்கொள்றோம் என்ன ரைட் ஓகே என்றால் ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க வெளிப்புறமாக எம்எஸ்2 என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி என்க வெளிப்புறமாக எம்எஸ்2 என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி என்க ரைட்டா வெளிப்புறமாக எம்எஸ்2 என்னும் விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி சி என்க ரைட் ஓகே ஓகே பாப்போம் என்னண்டு இவரை டிரைவ் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம் என்னென்று டிரைவ் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப நாங்க வளமை என்ன செய்யறாங்கண்டா எக்ஸ் ஆல் கூட குறிச்சு கொள்வோம் அதாவது எக்ஸை வந்து நாங்க குறிச்சு கொள்வோம் அதே நேரம் ஒய் ஆக்சிஸை வந்து நாங்க குறிச்சு கொள்வோம் அதே நேரம் இங்க எங்களை சொல்றாங்க என்றால் ஒரு ஏ என்ற புள்ளி இருக்க போது அந்த ஏ என்ற புள்ளிக்குரிய வளமையான ஆள்கூறு என்னவாக இருக்க போது என்றால் x1, y1 ஆக இருக்க போகுது அதே நேரம் பி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு எங்களை தந்திருக்கிறான் என்றால் x2, y2 சொல்லி தந்திருக்கிறான் x2, y2 இங்க பாத்தீங்கன்னா ஒரு சி என்ற புள்ளி இருக்க போகுது அந்த சி என்ற புள்ளி ஏபி என்ற கோட்டுக்கு வெளிப்புறமாக இருக்க போகுதா ஒரு ஏபி என்ற கோடு இருக்க போகுது அந்த ஏபி என்ற கோட்டுக்கு வெளிப்புறமாக இருக்க போகுது என்றால் அந்த கோட்டை வந்து இப்ப நீட்டணும் அப்ப நீட்டி கொண்டு வந்தீங்க என்றால் இப்ப என்ன செய்ய போகுது என்றால் இந்த இடத்துலதான் என்ன இருக்க போகுது கற்பனை செய்ய போறோம் என்றால் சி என்ற புள்ளி இருக்கிற மாதிரி கற்பனை செய்ய போறோம் இந்த இடத்துல சி இருக்கிற மாதிரி கற்பனை செய்ய போறோம் நாங்கள் இதுக்கு முதல் செய்த கேள்வியை பாத்தீங்கன்னா அந்த சி என்ற புள்ளி அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில இருந்தவர் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் உள்ளுக்குள்ள இருந்தவர் ஆனா இப்ப நாங்க என்னத்துக்கு பார்க்க போறோம் என்றால் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் வெளியில இருக்கிற சந்தர்ப்பத்துல பார்க்க போறோம் அப்படி வெளியில இருக்கேக்கில்ல எங்களுக்கு இந்த சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறத்தான் காணணும் ஆனா ஆள்கூறின் பெருமனங்களை தெரியாது ஆகவே நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் எக்ஸ் பார், ஒய் பார்ன்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம் அப்படி வைக்கேக்கில்ல இந்த சி என்ற புள்ளி இப்ப என்ன விகிதத்துல பிரிக்க போகுது என்றால் m/n என்ற விகிதத்துல பிரிக்க போகுது ஆகவே AC/CB என்றவர் என்ன விகிதத்துல பிரிக்க போகுது என்றால் m/n என்ற விகிதத்துல வந்து பிரிக்க போகுதா அப்படி பிரிக்க இல்ல எங்களுக்கு கேட்கிற கேள்வி எக்ஸ் பார், ஒய் பார் பிரிக்கிற விகிதத்தை வந்து கவனிச்சு கொள்ளுங்க ஏல இருந்து சி என்றவர் m/n என்ற விகிதத்துல பிரிக்க போகுது அப்ப இவ்வளவு வீதம் வந்து m ஆக இருக்க போகுது இவ்வளவு வீதம் வந்து n ஆக இருக்க போகுது ஆகவே நாங்கள் எழுதி கொள்ளலாம் என்னென்னு எழுதி கொள்ளலாம் AC/CB என்றவர் என்ன வீதத்துல பிரிக்க போகுதாம் ஒரு m/n என்ற வீதத்துல வந்து பிரிக்க போகுது ஓமா இல்லையா அப்ப இதுல இருந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம் எங்களோட வீதத்தை ஒரு ரேஷியோவில போட்டோம் என்றால் எங்களை வரப்போறவர் AC/CB என்றவர் இப்ப எங்களை வரப்போற m/n சொல்லி வரப்போற போட்டுக்கொள்ளலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் நாங்க முதல் பயன்படுத்தின அதே தொடர்பைத்தான் நாங்கள் இங்கேயும் பயன்படுத்த போறோம் அந்த இயல் பொத்த முக்கோண தேற்றத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல பாவிச்சு கொள்ள போறோம் ஒருவேளை செய்யலாம் இந்த சி என்றவரை நாங்கள் இப்படியே நீட்டி கொண்டு வந்தோம் என்றால் இவரையும் இப்படியே நீட்டி கொண்டு வந்தோம் என்றால் நீட்டின இந்த புள்ளியை வந்து நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஒரு இ என்ற புள்ளின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த பி என்ற புள்ளியிலிருந்து நான் இவரை நீட்டி கொண்டு வந்தேன் என்றால் பி என்ற புள்ளியிலிருந்து இவரை நீட்டி கொண்டு வந்தேன் என்றால் இவரை நான் வச்சுக்கொள்ளலாம் ஒரு எஃப் சொல்லி வச்சுக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த பி என்றவரை கீழ் நோக்கி நான் நீட்டி கொண்டு வந்தேன் என்றால் இவரை நான் வச்சுக்கொள்ளலாம் ஒரு டி என்ற புள்ளின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம் டி என்ற புள்ளி என்று வச்சுக்கொண்டோம் என்றால் இப்ப நாங்கள் என்ன தேற்றத்தை பார்க்க போறோம் எங்களோட இயல் பொத்த முக்கோண தேற்றத்தை பார்க்க போறோம் அந்த முக்கோணங்கள் என்னென்ன முக்கோணங்கள் ஒன்று முக்கோணம் ஏபிடி என்ற முக்கோணம் ஏபிடி என்ற முக்கோணத்தை பார்க்க போறோம் இன்னொரு முக்கோணம் என்னவாக இருக்க போகுது எங்கட பிசிஎஃப் என்ற முக்கோணமாக இருக்க போகுது பிசிஎஃப்
பிஎஃப் என்ற முக்கோணமாக இருக்க போகுது. அப்ப ஏபிடி என்ற முக்கோணம் உண்டு, அதே நேரம் பிசிஎஃப் என்ற முக்கோணமாக இருக்க போகுது. அவ அந்த ரெண்டு முக்கோணங்களும் இப்ப இயல் ஒத்த முக்கோணங்களாக இருக்க போகுது. ஏன் ஒத்த கோணங்கள் வந்து சமனாக இருக்க போகுது. ஏன் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். இவர் 90 பாகை, அதே நேரம் இவரும் 90 பாகை. ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் இப்ப என்னவாக இருக்க போகுது, சமனாக இருக்க போற பட்சத்துல ஒத்த கோணங்கள் வந்து சமனாக இருக்கும் என்றால் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் என்னவாக இருக்கணும், சமனாகத்தான் இருக்கணும். இதைத்தான் இயல்பொத்த முக்கோணம் என்று படிச்சினாங்க, ஓஎல் எல்லாம் படிச்சினாங்க. அப்ப இயல்பொத்த முக்கோண தேற்றத்தின்படி இப்ப நாங்கள் எழுதி கொள்ளலாம் ஏபியின் கீழ் ஒத்த பக்கங்களின் விகிதம். அப்ப ஏபியின் கீழ் பிசியை கருத போறோம். அப்ப ஏபியின் கீழ் பிசி என்றவர் வந்து இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போற, ஏடியின் கீழ் பி எஃப்க்கு சமனாக இருக்க போற எழுதி கொள்ளலாம். அது இப்ப என்னது சமனாக இருக்க போகுது, எங்கட பிடியின் கீழ் சி எஃப்க்கு சமனாக இருக்க போகுதா, போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். அவ போட்டமண்டா பிள்ளைகள். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு இப்ப எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இதுல இருந்து எங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம் போல இருக்கு பிள்ளைகள், ஒரு வேலை செய்து கொள்ளலாம் போல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க என்றால் நாங்க கருத போற முக்கோணியை பார்க்கல, இந்த ரெண்டு முக்கோணியையும் வந்து நாங்கள் இப்ப கருத மாட்டோம். அதாவது நான் இந்த இடத்துல வந்து பார்க்கல, இந்த ரெண்டு முக்கோணியையும் தான் நான் இப்ப கருதினான். இந்த ரெண்டு முக்கோணியையும் வந்து நான் இப்ப கருத மாட்டேன். அதாவது இலகுவாக்குறதுக்காகத்தான் நான் இப்ப ஏன் கருதேலின்னு சொல்லி இப்ப சொல்ல போறேன். ஏன் கருதேலின்னு சொல்லி சொல்ல போறேன். ஏன் இப்ப நான் அதை கருதேலி என்றால் பாருங்க, எங்களை வந்தவர் ஏசி டு சிபி என்றவர் வந்தவர். அப்ப ஏசி டு சிபி என்றவர் வந்துட்டார் என்றால் இந்த பெரிய முக்கோணம் வேணும். அப்ப பெரிய முக்கோணத்தின் இந்த ஏசி என்ற நீளமும் வேணும், அதே நேரம் சிபி என்றவர் வேணும். அப்ப சிபி என்றவர் வந்து இவ்வளவு முக்கோணம். அப்ப நாங்கள் எந்தெந்த முக்கோணத்தை கருதினம் என்றால் இந்த தொடர்புக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு, எந்தெந்த முக்கோணங்களை கருதினம் என்றால் இந்த தொடர்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு, எங்கட பெரிய முக்கோணத்தை கருத போறோம். அதாவது முக்கோணம் ஏ முக்கோணத்தை கருத போறோம். முக்கோணம் ஏஇசியையும் முக்கோணம் பிசிஎஃப்ஐயும் இப்ப கருத போறேன். அந்த ரெண்டையும் கருதினம் என்றால் இந்த ரெண்டும் வந்து இப்ப என்னவாக இருக்க போகுது என்றால் இயல் பொத்த முக்கோணியாத்தான் இருக்க போகுது. ஏன் இந்த பக்கமும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்க போகுது. அதே நேரம் இவர் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்க போறார், இவரும் ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கிறபடியால ஒத்த கோணங்கள் வந்து சமனாக இருக்கிறபடியால ஒத்த பக்கங்களின் விகிதம் என்னவாக இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அவ சமனாக இருக்க போகுது என்றால் வடிவா கவனிச்சு கொள்ளணும். ஆகவே ஒத்த பக்கங்களின் விகிதம் சமன் என்றால் நாங்க படிச்சோம், நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம், ஏசியின் கீழ், அதாவது பெரிய முக்கோணத்துல இருக்கிற செம்பக்கம் ஏசியின் கீழ் சின்ன முக்கோணத்துல இருக்கிற செம்பக்கம் என்ன, பிசி அது விகிதம் இப்ப சமனாக இருக்க போகுது என்கிற அயல் பக்கங்களின் விகிதம். ஆகவே இந்த ஏஇன் வீதத்தின் கீழ் பிஎஃப் வீதத்துக்கு சமனாக இருக்க போகுது. அதே நேரம் எங்கட பெரிய இந்த சைட்டை பாத்தீங்கன்னா சிஇயின் கீழ் பெரிய முக்கோணத்தின் மற்ற அயல் பக்கத்தை பாத்தீங்கன்னா சிஇ ஆக இருக்க போகுது. அதன் கீழ் சின்ன முக்கோணத்தின் எதிரே இருக்கிற பக்கத்தை பாத்தீங்கன்னா சிஎஃப் சொல்லி வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல பிள்ளைகள். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பாருங்க. எங்கட ஏசிங்கள் பிசிக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை போட்டுக்கொள்ளலாம், ஏசிங்கள் பிசின்னு சொன்ன சிபின்னு சொல்லி சொன்ன எல்லாமே ஒரே விஷயம் தான். ஆகவே ஏசிங்கள் சிபிக்கு பதிலாக என்னத்தை போடலாம், எம்மிங்கள் என் என்ற விகிதத்தை வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளலாம், எம்மிங்கள் என் என்ற விகிதத்தை போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வேலை செய்யலாம், இந்த ஏ என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆல் கூறு வந்து எங்களுக்கு தெரியும் x1 ஆக இருக்க போகுது, போட்டுக்கொள்ளலாம். ஆகவே இவர் வந்து x1 ஆக இருக்க போற. அதே நேரம் எங்கட பி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆல் கூறு வந்து எங்களுக்கு தெரியும் x2 ஆக இருக்க போகுது, ஆகவே இவர் வந்து x2 ஆக இருக்க போற. அதே நேரம் சி என்ற புள்ளிக்குரிய எக்ஸ் ஆல் கூற வந்து நான் ஒரு எக்ஸ் பார் என்று வச்சினான், ஆகவே இவ்வளவு வந்து என்னவாக இருக்க போகுது, எக்ஸ் பார் ஆக இருக்க போகுது. அப்படியே ஒவ்வொன்றும் கணிச்சம் என்றால் எங்கட வையால் கூறுகளையும் வந்து நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்க முதல் படிச்ச, அதாவது இதுக்கு முதல் பார்த்த அதே தியரத்தை தான் நாங்கள் இப்பயும் பார்க்க போறோமே, இப்பயும் நாங்க பார்க்க போறோம். அப்படி பார்த்தோம் என்றால் எங்கட ஏ என்ற புள்ளிக்குரிய வையால் கூறு y1 என்றபடியால இவர் y1 ஆக இருக்க போற, பி என்ற புள்ளிக்குரிய வையால் கூறு y2 என்றபடியால இவர் y2 ஆக இருக்க போற. அதே நேரம் சி என்ற புள்ளிக்குரிய வையால் கூறு வைவாராக இருக்கிறபடியால இவர் என்னவாக இருக்க போற, வைவாராக இருக்க போற. ஓகே, இருக்கட்டும். அப்ப இதுல இருந்து பாத்தீங்க என்றால் ஒரு வேலை செய்யலாம், ஏஇ நீளத்தை வந்து நாங்கள் இப்ப காணலாம். ஏஇ நீளம், அப்ப ஏஇ என்றவர் இவ்வளவு நீளம், இவ்வளவு பெரிய நீளம். அந்த பெரிய முக்கோணத்தை பாருங்க, பெரிய முக்கோணம், அதாவது இவ்வளவு நீளத்தையும் வந்து நான் காணலாம். இவ்வளவு நீளம் என்ன தர போகுது, எங்கட எக்ஸ் பார்ல இருந்து x1 என்றவரை கழிக்க வரவர் தான் ஏஇ ஆக இருக்க போற. அப்ப கழிச்சு கொள்ளலாம்.
எக்ஸ் பார்ல இருந்து இப்ப கழிக்க போறோம் என்னத்த எக்ஸ் ஒன்ன கழிக்க போறோம். அதன் கீழ் பிஎஃப் நீளத்தை நாங்கள் இப்ப காணலாம். பிஎஃப்ன்றது இவ்வளவு தான் பிஎஃப் பார்த்து நாங்கள் இவ்வளவு தான் பிஎஃப். அப்ப இவ்வளவு நீளம் பிஎஃப் வந்து இப்ப என்னத்தால் எழுதலாம்? எங்கட எக்ஸ் பார்ல இருந்து இந்த எக்ஸ் டூவை கழிக்க வரதான் பிஎஃப் என்ற நீளமாக இருக்க போகுது. எக்ஸ் பார்ல இருந்து எக்ஸ் டூவை கழிக்க போறேன். ஆகவே இவருக்கு பதிலாக போட்டாச்சு. அதே மாதிரி சிஇக்கு பதிலாகவும் நாங்க போட்டுக்கொள்ளலாம். சிஇ என்றவர் வந்து இந்த பெரிய முக்கோணம். இந்த பெரிய முக்கோணம் தான் சிஇ. அப்ப இந்த பெரிய முக்கோணத்துல இருக்க இவ்வளவு நீளம் வந்து இப்ப என்ன தாழ்த்தரப்ப போகுது என்றால் எங்கட வைபார்ல இருந்து இப்ப என்னத்தை கழிக்க போறேன்? எங்கட y1 என்ற நீளத்தை கழிக்க வரவர் தான் சிஇ ஆக இருக்க போகுது. அதே நேரம் எங்கட சிஎஃப் வந்து நாங்கள் இப்ப காணலாம். எங்கட சிஎஃப் வந்து இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? சிஎஃப் என்றவர் இந்த சின்ன முக்கோணத்துக்குரிய இவ்வளவு நீளம் தான் சிஎஃப் ஆக இருக்க போகுது. அந்த சிஎஃப் நீளத்தை வந்து நாங்கள் இப்ப காணலாம். அது என்ன தாழ்த்தரோட போகுது? எங்கட வைபார்ல இருந்து y2வை கழிச்சு கொள்ளலாம். வைபார்ல இருந்து y2வை கழிச்சு கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து சுருக்கிறதான வேலை சுருக்கினீங்க என்றால் நாங்க ஒரு வேலை செய்யலாம். எங்கட எம்மிங்கள் என்னன்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போறார் என்றால் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் கீழ் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் கீழ் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் டூக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் இப்ப எக்ஸ் பார எழுவாய் மாற்றம் செய்யறதான வேலை சுருக்கி கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து நீங்க எக்ஸ் பார்ன்றவரை எழுவாய் மாற்றம் செய்தீங்க என்றால் உங்களுக்கு வரப்போறவர் எம் இன்டூ எக்ஸ் டூ minus n into x1 over m minus n ன்னு சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் நீங்க இந்த வைபாரையும் வந்து காணலாம். வைபார காண என்ன தொடர்பெடுக்கணும்? இந்த எம்மிங்கள் என்னன்றவர் இப்ப சமனாக இருக்க போற என்னத்துக்கு இந்த வைபார் மைனஸ் ஒய் ஒன்னின் கீழ் வைபார் மைனஸ் y2வுக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து நீங்க இந்த வைபார்ன்றவரை எழுவாய் மாற்றம் செய்தீங்கன்றால் உங்களுக்கு வரப்போறவர் m into y2 minus n into y1 over m minus என்னன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப இதுதான் என்னவாக இருக்க போகுது? வெளிப்புறமாக m என்ற வீதத்துல பிரிக்கும்னு சொல்லி சொன்னால் வெளிப்புறமாக m என்ற வீதத்தில் பிரிக்கல எங்கட எக்ஸ் பார் என்னன்னு காணலாம் m into x2. அப்ப இவர் m அப்ப இவர் m என்றால் இந்த m வந்து நாங்கள் என்னத்தால பெருக்கணும்? இந்த x2 ஆல பெருக்க வேணும். அதுல இருந்து நாங்கள் இப்ப என்ன கழிக்க போறோம்? n into x1. அப்ப இவ்வளவு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த என்ன x1 ஆல கழிக்க போறோம். அப்ப n into x1 ஆல கழிச்சு போட்டு பிறகு என்னத்துல இருந்து என்னத்தை கழிக்க போறோம்? எம்மில இருந்து என்ன கழிக்க போறோம்? அந்த தொடர்பை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. நான் கேள்விகள் செய்யல இது உங்களுக்கு பிடிபட்டுரு. நீங்க அந்த தொடர்பை ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. அதே மாதிரி தான் எங்களோட வைவாரிப்பு என்ன தாழ்த்தப்படலாம்? எம் இன்டு y2. அப்ப இவர் எம் இந்த எம் என்ன தாழ பெருக்க போறோம்? இந்த y2 ஆல பெருக்க போறோம். அதுல இருந்து கழிக்க போறோம் இந்த என்ன இந்த y1 ஆல கழிச்சு விட்டோம் என்றால் ஓகே. அப்ப m இன்டு y2 மைனஸ் n இன்டு y1 ஓவர் m மைனஸ் என்னன்னு சொல்லி வரப்போம். ஆகவே இவரைத்தான் எங்களுக்கு கேட்டவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட், ஓகேயா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் எழுதி கொள்ளுங்க. டெரிவேஷன் வந்து முக்கியமா சில நேரங்கள்ல எங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் எல்லாம் கேள்வியா வந்து எங்களுக்கு கேட்கிறவன். ஸோ டெரிவேஷன் வந்து எங்களுக்கு தேவை. ஓகேயா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேன்னு சொல்லி சொன்னால் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் நோட் பண்ணிட்டு கேள்விக்கு வாங்குவேன். ஓகேன்னு சொல்லி சொன்னால் நோட் பண்ணிட்டு கேள்விக்கு வாங்குவேன். ஓகேன்னு சொல்லி சொன்னால் நோட் பண்ணிட்டு கேள்விக்கு வாங்குவேன். கேள்விக்கு வாங்க. எழுதினீங்கண்டா எழுதிட்டு ஒரு மெசேஜ்னா போட்டுக்கொள்ளுங்க. எழுதிட்டு ஒரு மெசேஜ்னா போட்டுக்கொள்ளுங்க. கேள்வி ஒன்றை பார்த்துக்கொள்ளுவோம். எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. கேள்வி ஒன்றை பார்த்துக்கொள்ளுவோம். கேள்வி ஒன்றை பார்த்து ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் பிள்ளைகள் கொஞ்சம் போரிங்கா தான் போய் கொண்டிருக்குமே. என்னடா தியரி தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ தியரி பார்க்கறபடியால கொஞ்சம் போரிங்கா போய் கொண்டிருக்கோம். நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமா பார்த்து அந்த தியரியை வந்து சரியான முறையில் விளங்கி கொண்டீங்கன்றால் அப்புறம் நான் கேள்வி செய்ய வழி கிடைக்கல எல்லாம் இலவா தான் போய் கொண்டிருக்குமே. கேள்வி செய்ய வழி கிடைக்கல சட்டுப்புட்டு நாங்க படப்படன்னு செய்துட்டு போகலாம். சரியா? ஓகேன்னு சொல்லி சொன்னால் எழுதிட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 2-3 கேள்வி வந்து நாங்க பார்த்துக்கொள்வோம். 2-3 கேள்வி பார்த்துக்கொள்வோம்.
ரைட், ஓகே பிள்ளைகளை. ஓகேன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், 2 3 கேள்வி வந்து நாங்க பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வி பார்த்த பிள்ளைகள் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குமே, கூடுதலான ஒரு knowledge வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஓகே. ஓகேன்னு சொல்லி சொன்னா கேள்வியை பார்த்துக்கொள்வோம். கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க, ஒரு கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. கேள்வி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஏன்ற ஆள்கூறு, ஏன்ற ஆள்கூறு சொல்லி இருக்கிறான் 2,4 சொல்லி இருக்கிறான். ஏன்ற ஆள்கூறு 2,4 இருக்க போகுது. அதே நேரம் பி என்ற ஆள்கூறு சொல்லி இருக்கிறான் 3,5 சொல்லி இருக்கிறான். நாம பி என்ற ஆள்கூறு வந்து 3,5 சொல்லி இருக்கிற சந்தர்ப்பத்துல எழுதி கொள்ளுங்க. சி என்ற புள்ளியானது, சி என்ற புள்ளியானது ஏபியினை 1:2 என்ற வீதத்தில் பிரிக்குமெனேன். சி என்ற புள்ளியானது ஏபி என்ற கோட்டினை உட்புறமாக 1:2 என்ற வீதத்தில் பிரிக்குமெனேன். உட்புறமாக 1:2 என்ற வீதத்தில் பிரிக்குமெனேன். உட்புறமாக 1:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன். உட்புறமாக 1:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன். உட்புறமாக 1:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன். சிஎன் ஆள்குறை காணுக. உட்புறமாக 1:2 எனும் விகிதத்தில் பிரிக்க போதாம 1:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன். சியின் ஆள்கூறினை காண்க. சியின் ஆள்கூறினை காணுக. ரைட், ஓகே. ஒரு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி சொன்னால் ட்ரை பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி சொன்னால் இந்த கேள்வியை வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. இது வந்து முதலாவது கேள்வி. இது வந்து முதலாவது கேள்வி. அதே நேரம் 2வது கேள்வியை வந்து ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. 2வது கேள்வியும் இதே டைப் ஆஃப் கேள்வி தான். 2வது கேள்வி என்ன கேள்வி என்றால், ஏ இந்த ஆள்கூறு 2,4 சொல்லி இருக்கிறான். அதே நேரம் பி இந்த ஆள்கூறு 3,5 சொல்லி இருக்கிறான். பி இந்த ஆள்கூறை பார்த்தீங்கன்னா பி இந்த ஆள்கூறை பார்த்தீங்கன்னா 3,5 இருக்க போதாம 3,5 இருக்க போற சந்தர்ப்பத்துல சி என்ற புள்ளியானது வெளிப்புறமாக, சி என்ற புள்ளியானது வெளிப்புறமாக 5:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன். சி என்ற புள்ளியானது வெளிப்புறமாக 5:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன். சி என்ற ஆள்கூறை காண்க. சி என்ற புள்ளியின் ஆள்கூறை காண்க. சரியா? ஓகே என்றால் இந்த 2 கேள்வியையும் ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி சொன்னால் இந்த 2 கேள்வியையும் ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகேன்னு சொல்லி சொன்னால் இந்த 2 கேள்வியையும் ஒரு ட்ரை பண்ணி கொள்ளுங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னென்றால், ஏ என்ற ஆள்கூறு தந்திருக்கிறான், பி என்ற ஆள்கூறு தந்திருக்கிறான். சி என்ற புள்ளியானது உட்புறமாக 1:2 எனும் விகிதத்தில் பிரிக்குமெனேன் சி என்ற ஆள்கூறை கேட்டிருக்கிறான். அதே நேரம் 2வது கேள்வி என்ன கேள்வி என்றால், ஏண்டையும் பியிண்டையும் ஆள்கூறை தந்து போட்டு வெளிப்புறமாக 5:2 எனும் விகிதத்தில் பிரிக்கும்னு சொல்லி சொன்னால் சி என்ற ஆள்கூறை காண சொல்லி சொல்றான். வெளிப்புறமாக 5:2 எனும் விகிதத்தில் பிரிக்க போதாம். அப்படி பிரிக்கல சி என்ற ஆள்கூறை வந்து காண சொல்லி இருக்கிறான். எங்களோட தொடர்புகளை ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா டிரெக்டா வந்து போட பழகணும். எங்களோட சமன்பாடுகள் வந்து டிரெக்டா தெரியணும். தெரிஞ்சுண்டா உடனே வந்து போடலாம். சரியா? அதை நாங்க ஸ்ட்ரக்சர் கேள்வியில் பார்க்கல இந்த தொடர்புகள் எல்லாம் வந்து நாங்க டிரெக்டாவே போட்டுடுவோம். இதுல இருந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணி அப்படி எல்லாம் செய்யணும்னு இல்லை. இந்த தொடர்புகளுக்குரிய முடிவுகளை வந்து நாங்க டிரெக்டாவே பாவிச்சு கொள்ளலாம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க டிரெக்டா தான் நாங்க பாவிச்சு கொள்வோம். ஒரு சில இடங்கள்ல வந்து அவன் நிறுவ சொல்லி கேட்டானண்டா மட்டும்தான் நாங்க நிறுவி காட்டுவோம். மற்ற இடங்கள்ல எங்களுக்குரிய முடிவுகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். எல்லா இடங்கள்லயும் முடிவுகள் வந்து எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருப்போம். சரியா? எல்லா இடங்கள்லயும் எங்களோட முடிவுகள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேண்டா, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம்.
ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னால் எங்களை முதலாக கேள்வி இருக்கா பார்த்துக்கொள்வோமே. ஓகேன்னு சொல்லி சொன்னால் முதலாக கேள்வி இருக்கா பார்த்துக்கொள்வோமே. முதலாக கேள்வியை பார்த்துக்கொள்வோம். முதலாக கேள்வி என்ன சொல்லி இருக்கிறான் என்றால் உட்புறமாக இந்த சி என்ற புள்ளியை 1:2 என்ற விதத்தில் பிரிக்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா ட்ரஃபா வந்து நாங்க நோட் பண்ணி கொள்ளலாம். அப்ப எங்கட ஏ என்ற ஆள்கூரை வந்து நாங்க நோட் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் எங்கட பி என்ற ஆள்கூரை நோட் பண்ணி கொண்டோம் என்றால் எங்கட சி என்ற புள்ளி வந்து உட்புறமாக இருக்க போகுது. அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க போகுது. அப்ப சி என்ற புள்ளி இந்த இடத்துல இருக்கல என்ன விகிதத்துல பிரிக்க போகுதுன்றாலாம் 1:2 என்ற விகிதத்துல வந்து பிரிக்க போகுதாம். அப்ப 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கல சி என்ற ஆள்கூரைத்தான் எங்களுக்கு கேட்டவன் என்னட்டு கண்டுகொள்ளலாம் பாருங்க என்னட்டு காணலாம். அதுக்கு முன்னுக்கு எங்கட ஏ இந்த ஆள்கூரை வந்து நாங்க போட்டோம்னா 2,4 சொல்லி வர போகுது. அதே நேரம் எங்கட பி இந்த ஆள்கூறு வந்து எங்களுக்கு தெரியும் 3,5 இருக்க போகுது போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டோம் என்றால் எங்களை சி இந்த ஆள்கூறு தானே கேட்டவன் காணலாம். சி இந்த ஆள்கூறு வந்து நாங்க என்னென்னு போட படிச்சினாங்க எம் இன்டு x2 சக n இன்டு x1 ஓவர் எம் சக என்னன்னு படிச்சினாங்க எக்ஸ் ஆள்கூறு. அப்ப என்ன செய்ய போறான் குறுக்க பெருக்க போறான். அப்ப இந்த ஒன்றை வந்து 3ஆல பெருக்க போறான். அப்ப 1 தர 3 சக 2 தர 2 தர 2 அதன் கீழ் எம் சக என்னண்டே உங்களை வர போறவர் என்ன 1 சக 2 வர போற போட்டுக்கொள்ளாமா இல்லையா போட்டு கொள்ளலாம். போட்டுக்கொள்ளலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம். அவ வையால் எக்ஸால் கூறு வந்து போட்டாச்சு. அதே மாதிரி வையால் கூறும் காணலாம். வையால் கூறுக்குரிய தொடர்பு என்ன சொன்னாங்க அதே தொடர்பு தான் என்னண்டு எம் இன்டு y2 அதாவது குறுக்க பெருக்க போறோம். இவரால பெருக்க போறோம். இவரால பிரிக்கி போட்டு அந்த ரெண்டு வீதங்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகையால பிரிச்சு விட்டோம் என்றால் ஓகே. அப்ப என்னத்தால பெருக்க போறான் 1 பெருக்க போறோம் சக 2 4 பெருக்க போறோம் பெருக்கி போட்டு இப்ப என்னத்தால பிரிக்க போறான் அந்த வீதங்களின் கூட்டுத்தொகையால பிரிக்க போறான். அப்ப 1 சக 2 என்ன செய்ய போறான் பிரிக்க போறான். அப்ப இவர் தான் என்னவா இருக்க போறார் எங்களை சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறாக இருக்க போகுது. இனி சுருக்கிறதான வேலை சுருக்கணும் என்றால் நான் நினைக்கிறேன் 1 3 பிரிக்கணும் என்றால் 3 2 பிரிக்கணும் என்றால் 4 ஆகவே 4 3 7 ஆகவே 7 3 பிரித்தீங்கன்னா என்ன வரப்போகுது 7க்கு 3 சொல்லி வரப்போகுது. ஆகவே எக்ஸ் ஆள்கூறு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி y ஆள்கூறையும் காணலாம். கண்டமெண்டா என்ன வரப்போகுது 1 5 பிரிக்கணும் என்றால் 5 2 4 பிரிக்கணும் என்றால் 8 8 5 கூட்டணும் என்றால் 13 கீழ் 1 3 2 கூட்டணும் என்றால் என்ன வரப்போகுது 3 வரப்போற. ஆகவே எங்களை சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு கண்டாச்சா இல்லையா கண்டாச்சு. இதே மாதிரி தான் எங்களோட 2வது கேள்வியை பார்த்துக்கலாம். எங்களோட 2வது கேள்வி என்ன சொல்றான் என்றால் வெளிப்புறமாக வெட்ட போதான். அவ வெளிப்புறமாக உள்ள புள்ளின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல ஏ என்ற புள்ளி இருக்க போகுது. இந்த இடத்துல ரைட். அப்ப இந்த இடத்துல ஏ என்ற புள்ளி இருக்க போகுதா. இந்த இடத்துல பி என்ற புள்ளி இருக்கல சி என்றவர் வெளிப்புறமாக இருக்க போறார். ஆகவே வெளியில இருக்க போறார். ஆகவே இந்த இடத்துல என்ன இருக்க போறார் இப்ப சி என்றவர் இருக்க போறார். அப்படி சி என்றவர் இருக்கல அது என்ன வீதத்துல வந்து வெட்ட போகுதாம் 5க்கு 2 என்ற வீதத்துல வெட்ட போகுது. அப்ப 5க்கு 2 என்ற வீதம் என்றால் எங்களோட வீதம் என்னன்னு வர போகுது 5க்கு. அப்ப இவளாம் 5 வரப்போகுது இவளாம் 2 வரப்போகுது. 5க்கு 2 என்ற வீதத்துல வெட்ட போகுது. அப்படி வெட்டேக்கில்ல எங்களுக்கு தெரியும் ஏ என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு தெரியும் அது என்ன 2,4 இருக்க போகுது. அதே நேரம் பி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறு தெரியும் அது என்ன 3,5. அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களை சி என்ற புள்ளிக்குரிய ஆள்கூறுக்கு நாங்கள் என்ன தொடர்பு பார்த்து நாங்கள் எம் இன்டு அதாவது எம் இன்டு x2 அதாவது 5 தர 3 5 3 பெருக்க போறோம் 5 தர 3 மைனஸ் எங்களுக்கு முதல் பாக்கைக்குள்ள பிளஸ் வந்தவர் இந்த இடத்துல மைனஸ் வர போறார். ஆகவே 5 தர 3 மைனஸ் n இன்டு x1 ஆகவே 2 பெருக்க போறேன். ஆகவே 2 தர 2 கீழ் m மைனஸ் n. ஆகவே m மைனஸ் என்னண்டேக்கல 5ல இருந்து என்னதை கழிக்க போறான் 2 கழிக்க போறான். அப்ப 5ல இருந்து 2 கழிச்ச மண்டாங்கள் வர போறவர் என்ன 5 மைனஸ் 2 வர போற போட்டாச்சு. அப்ப என்னத்தை கண்டாச்சு இப்ப எக்ஸ் ஆள்கூற கண்டாச்சு. அதே மாதிரி வையால் கூட காணலாமா இல்லையா பிள்ளைகள் கண்டு கொள்ளலாம். அப்படியே வையால் கூட கண்டிங் கண்டால் உங்களை வர போறவர் என்ன நான் நினைக்கிறேன் சுருக்கிறதான வேலை சுருக்கினீங்க கண்டால் உங்களை வர போறவர் 5 தர 5 வர போகுது மைனஸ் 2 தர 4 வர போகுது 2 தர 4 கீழ் கழிக்க போறோம் 5ல இருந்து 2 கழிச்சு போட்டு போட போறோம். அப்படியே சுருக்கி போட்டு போடுறதான வேலை சுருக்கி போட்டு போட்டீங்க என்றால் உங்களுக்கு சி இந்த ஆள்கூறு வந்து வரப்போகுது.
ரைட் ஓகேயா? எழுதினீங்க என்றால் 5 3ஆல் பெருக்கினீங்க என்றால் 15. 15ல இருந்து 4 போச்சுன்னு சொல்லி சொன்னால் 11. ஆகவே 11 3 வரப்போற போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் 5 5ஆல் பெருக்கணும் என்றால் 25. 25ல இருந்து 8 போச்சுன்னு சொல்லி சொன்னால் என்ன வரப்போகுது? 17 வரும் நினைக்கிறேன். என்ன ஆகவே 17 3 வரப்போற. இவர்தான் எங்களுக்குரிய கேட்ட ஆன்சர். நாங்கள் இப்ப கண்டுட்டோமா இல்லையா? கண்டாச்சு. ரைட் ஓகேயா? ஓகே.